கார்த்தி நான் கேக்குதா? ஹாய் ப்ரோ, கேக்குது, சொல்லுங்க. மஞ்சுமல் பாய்ஸ் பாத்தீங்களா? நாளைக்கு பாத்துறேன். எல்லாரும் சுத்தமா சூப்பரா பிடிக்கல இருந்தாங்க. ப்ரோ. எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ரோ. பிடிக்கல. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. டெக்னிக்கலா நல்லா இருக்கும் ப்ரோ செகண்ட் ஹாஃப், பட் அதுல அவ்வளவோ ஒண்ணுமே இல்ல. அது என்ன ஜானர் ப்ரோ? ப்ரோ அறம் படம் பாத்திருக்கீங்க? ஆமாமா, அந்த குழந்தை அதே மாதிரிதான் ப்ரோ. கிணத்துக்குள்ள உள்ளவங்க. சரி சரி. இது அந்த கேவ்ல விழுந்துரும் ப்ரோ, அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, நான் நாளைக்கு பாத்துட்டு. இல்ல ப்ரோ, சுத்தமா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த கதையை செட் பண்றாங்க, செகண்ட் ஹாஃப் அதுல இருந்து எப்படி எடுக்கிறாங்கன்றதுதான் கதை. யார், ரோஹிதா? நானும் ரொம்ப ஹைப்போட தான் போய் பார்த்தேன், ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு. பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ப்ரோ இன்னைக்குதான் சிங்கப்பூர் சலன் படம் பார்த்தேன். பரவாயில்லையே ப்ரோ, இன்னும் அவ்வளவு ஒன்றும் மொக்கையா இல்லையே ப்ரோ அந்த படம். ஆமா, இல்ல பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. ஆர்ஜே பாலாஜி முந்தி படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ரன்பேபி ரன் கூட நல்ல படம் தான். முன்னாடி படம் நல்ல படம் தானே ப்ரோ. ரன்பேபி ரன் ஓகே ப்ரோ. இந்த படம்லாம் வீட்டுல விசேஷம், அப்புறம் மூக்குத்தி அம்மன் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே ப்ரோ. கதையே இல்லாம ஓட்டிட்டாரு. எல்கேஜி அளவுக்கு இல்லையே ப்ரோ. நல்லதாங்க இருந்துச்சு. ப்ரோ உங்களுக்கு வீட்டுல விசேஷம் எல்லாம் பிடிக்குமா ப்ரோ? அது ஓகேவா இருந்துச்சு, ஒன்றும் மோசமா இல்லையே. அது ஹிந்தி வெர்ஷன் பாத்திருக்கீங்களா நீங்க அந்த படம்? நான் அதை பார்க்கல. ஒருவேளை நீங்க ஹிந்தியில பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு எப்படி தோணலாம். அவருக்கு அடுத்து என்ன ப்ரோ லைன் அப் இருக்கு ஆர்ஜே பாலாஜிக்கு? அடுத்த படம் வந்து சொர்க்கவாசல் அப்படின்னு ஒரு படம் வருது. கார்த்திக் ப்ரோ, உங்க லவ் ஸ்டோரியை சொல்றீங்களா ப்ரோ டீட்டெயிலா? ரொம்ப டெய்லி ரொம்ப சண்டையா போயிட்டு இருக்கு ப்ரோ, முடியல. அதுக்கு நான் தான் கிடைச்சுன்னா இது வேற யாராவது பிடிப்போம் அதுக்கு. ப்ரோ கார்த்தி ப்ரோ. ஹே ப்ரோ. ப்ரோ நான் பேட்டிங்டன் பேசுறேன் ப்ரோ. இது ரெண்டாவது டைம் உங்ககிட்ட பேசுறது, ஞாபகம் இருக்கா? முன்னாடிக்கு வந்தாரு ப்ரோ. ஆமா ப்ரோ, ஹேட்டரா வந்து ஃபேனா மாறினேன். ஆமாம்மா ஞாபகம் இருக்கு, நீ கூட பாலாஜி சார் சொல்றேன். அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. இது இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணீங்களா? சாட்டர்டே நைட்ல. ஆமா. இல்ல ப்ரோ, நான் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன்ல போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன். என்ன டிப்ரெஷன்? ஒரு லவ் ஃபெயிலியரு, அது வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. வேற மாதிரினா என்ன, புரியல. லவ் ஃபெயிலியர்னா ஓகே, லவ் ஃபெயிலியர்னா 2 பேருக்குள்ள அமையாம என்கிட்ட வந்து அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு தான். சரி உங்க அப்பாவை சமாளிச்சிடலாம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள கூட இந்த ஆஃபீஸ்ல இருந்தவங்கலாம் கொஞ்சம் பொறாமையில இருந்திருக்காங்க. ஆனா தெரியல எங்களுக்கு. ஒரே ஆஃபீஸ். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி உங்க அப்பாட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமான உடனே அவன் வந்து இல்லை, அவனை நான் லவ்வே பண்ணல, அவன் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட பேச வச்சான், கூட சுத்த வச்சான் அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப இதாயிடுச்சு ப்ரோ.
இப்ப என்ன அந்த மாதிரி ஒரே அவஸ்தை தான் இருக்கீங்களா இன்னும்? இல்ல ப்ரோ, கிட்டத்தட்ட ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து அவளை பிளாக்மெயில் பண்ணி பேச வச்சேன். அங்க அவ்வளவு பிரச்சனை ஸ்டேஷன்ல இருக்கா? கூட நான் வந்து ஸ்டேஷன்ல கூட நான் சொல்றேன், அவட்ட கேளுங்க, நானும் அவனை லவ் பண்ணன்றோம். ஸ்டேஷன்ல வந்துட்டு அவ வந்துட்டு இல்ல நான் அவனை லவ்வே பண்ணல அப்படின்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணா, இந்த மாதிரி மன்னிச்சிரு, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே, அதனால குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடியே நான் குடிப்பேன், எப்பயாவது குடிப்பேன். அப்பெல்லாம் ஒரு ஜாலிக்கு குடிப்பேன், அடிக்ஷன்லாம் இல்ல. இப்போ வந்து எப்படின்னா குடிக்காம இருக்க முடியல. குடிக்கலன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. போயிட்டு எவன்லாம் பண்ணானோ அவனை ஏதாவது செஞ்சு விட்டணும் அந்த மாதிரி தோணுது. பட் இல்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது நம்ம இருக்க அதுக்கெல்லாம் செட் ஆகாது, அது கரெக்ட் கிடையாது. அதனால நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக குடிப்பேன். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த நைட் வந்து அந்த சொல்லுவாங்களே, நைட் அப்படியே ட்ரிகர் ஆகும், போய் ஏதாவது பண்ணிடலாமா, இன்னும் இல்ல தப்பு, அதை நீ அடக்கிட்டுரு அப்படின்றதுக்காக அதை குடிச்சிட்டு கவனப்படுத்துறது. அதனால டெய்லி ரெண்டு குவார்டர் போயிருது ப்ரோ. 2 குவார்டர்னா ஆஃப் இல்ல? ஆமா ப்ரோ, அது ஆஃப்னா பெருசா டெய்லி இருக்குன்னு ஆஃபா? சொல்லிட்டு தான். அப்படி ஆஃப்னு சொன்னா மனசு கஷ்டப்படுன்ட்டு சின்னதா ரெண்டு குவார்டரா வாங்கி வச்சிருது. அதையும் குடிச்சிடுறது. அது குடிச்சிருது. ஆக்சுவலா நான் வாரத்துல வந்து ஒரு ஒரு 2 தப்பு வாட்டி. இல்லைங்க, ஒரு தப்பு இல்லை இல்லைங்க பாருங்க, ஒரு தப்பு கிடையாது. ஓகே, அவ்வளவுதான். ஜாலியா குடிக்கிறோமா, அது அது ஒரு பிரச்சனையே கிடையாது. சொல்லுவாங்க ஹெல்த் இஷ்யூ அதுன்னு பேசுவாங்க. அப்படி பார்த்தா என்ன, பானிபூரி சொல்லுவாங்க, மேகி நூடுல்ஸ் சொல்லுவாங்க, எல்லாமே அப்படிதான். ஹெல்த் இஷ்யூன்றது வேற. ஆனா எனக்கு குடிச்சா நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னா அது வேற. பட் அதையுமே அடிக்ஷன் ஆகாம பாத்துக்கிட்டா ஓகே தான். இல்ல ப்ரோ, நிம்மதிக்காகன்ட்டு இல்ல. ஆக்சுவலா நான் இந்த மாதிரிலாம் நம்மள ஒரு ஜாலி, பேக் ஒரு ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட், பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். ஒரு ஒரு அதான் ஒரு நம்ம பேக் என்டர்டைன்மெண்ட் ஸ்டாப் தான். பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை குறைக்கிறதுக்காக, நம்ம கோவப்பட்டா கண்டிப்பா தப்பா தான் முடிவு எடுப்போம். பழி வாங்குறதுலாம் என்னைக்குமே அது கரெக்ட் அது கிடையாது. நீங்க நிறைய பேத்துக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா போறவங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. குடிச்சிட்டு எக்ஸ்ட்ரீமா ஆமா போறவங்கள தான் பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஒரு மருந்து மாதிரி தான். எல்லாருமே வந்து சரி ஓகே ஆமா காம் பண்ணிட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்களே, நிறைய பேர் எப்படிங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஸ்பேஸ்ல கேட்கறத சொல்றேன். எப்படி இவ்வளவு கூலா பதில் சொல்றீங்க? கூலா பதில் சொன்னா குடிச்சிட்டு தான் பேசுறேன், அவ்வளவு வேற என்ன? அதனாலதான் கூலா ப்ரோ கரெக்ட் ப்ரோ. நிறைய அதுதான் பேர் ஒரே சொல்லுவாங்க பதில். குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, குடிச்சிட்டு சண்டை போடுவாங்க. ஆனா ஆக்சுவலா நான் நார்மலா இருந்தா தான் எனக்கு கோவம் வரும், சண்டை போட போவேன். ஆனா எப்பெல்லாம் நான் குடிக்கிறேனோ குடிக்கும் போதெல்லாம் காம் ஆயிடுவேன். ஒரு டென்ஷன் ஆகுதுன்னா குடிச்சிட்டேன்னா காம் ஆயிடுவேன். காம் ஆயிட்டு அப்பதான் மைண்டே வேலை செய்யும். ஒருத்தருக்கு நிதானமா இருக்கணும். ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. அதை உங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமா, வாரத்துல ஒரு ரெண்டு நாள் கிரவுண்ட்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டா நமக்கு அந்த மாதிரி குடிச்ச மாதிரியும் பெருசா தெரிஞ்சுக்காது, அதுவும் சரியாயிடும். ஆனா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 குவார்டர் அதிகம் bro. தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆரம்பத்துல இருந்து. இங்க இருக்க இந்தியால, தமிழ்நாட்டுல எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் அது ஏன்னா எக்ஸ்ட்ரீமா போறவங்களை வச்சுட்டு சொல்லிட்டாங்க. அது கிடையவே கிடையாது. மைண்ட் செட் தான் ப்ரோ. குடிச்சா கூட ரொம்ப சோசியலா இருக்க முடியும் அப்படின்றது யாராலும். ப்ரோ டெய்லி குடிச்சா லிவர் எஃபெக்ட் ஆயிராது ப்ரோ? அதான் சிட்டி, இப்ப நீ எது சாப்பிட்டாதான் நீ நல்லா 100 வருஷம் வாழ்ந்துருவேன் சொல்லு. இதா இருக்கா அந்த மாதிரி? இல்ல ப்ரோ, நான் வந்து 5 வருஷம் அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, ஆயில் சாப்பிடாத, ஃப்ரை பண்ண ஐட்டம் சாப்பிடாத, எவ்வளவு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் வந்து 5 வருஷமா ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன். இதுலயுமே டிராபேக் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல, எல்லாத்துலயுமே இருக்கு. எல்லாமே லிமிட்டா வச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் டெய்லி குடிக்கிறாங்க ப்ரோ.
சரிங்க ப்ரோ நீங்க சொன்னது ஏத்துக்கிறேன். அது உன் கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லை. கார்த்தி ப்ரோ, இப்ப அந்த சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி கூட பண்ற படத்துக்கு வந்து டாக்டரா மாறி இல்ல அதான் சொல்லுங்க. அதான் ப்ரோ, அந்த படத்துக்கு வந்து சுதன், அந்த பேஷன் ஸ்டுடியோ சுதன் கூட சேர்ந்து ஜெகதீஷும் பண்றாருன்னு வலைபேச்சியில் சொன்னாங்க. அது உண்மையா ப்ரோ? அது பேஷன் ஸ்டூடியோஸ் பண்றாங்க ப்ரோ. ஜெகதீஷ் இருக்காரா இல்லையான்னு தெரியல எனக்கு. இல்ல, அவங்க சும்மா ஒரு ட்ரால் மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விஜய் வந்து இப்ப இதுல போயிட்டாரு, பாலிடிக்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாம் முசியானந்த வச்சுதானே பாத்துப்பாங்க, அதனால இவரு இப்ப அடுத்து சிவகார்த்திகேயன் வச்சு பண்ற மாதிரி போறாரு அப்படின்ற மாதிரி டிஸ்பி சொல்லியிருப்பாரு. ஜெகதீஷ் வந்து நான் வந்து பேஷன் ஸ்டூடியோஸ்ல ஒர்க் பண்றேன், சரியா? நான் சொல்றேன், ஜெகதீஷ் வந்து எப்படின்னா எங்க பார்ட்னர், எங்க கம்பெனிக்கு நாங்கள் மகாராஜா பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் ஒரு படம் பண்ணுறோம், இன்னொரு படம் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணி பிரியதர்ஷன் படம், மென்சேஷன் பாத்திமான்னு ஒரு மலையாள படம் பண்ணோம். அவங்களுக்குள்ள ரேப்போ நல்லாவே இருக்கு. இந்த படம் அவங்க பண்ணுவாங்களா இல்லை அப்படின்றதுலாம் ஓகே. சுதன் வந்து எப்படின்னா பெருந்தன்மையாக வந்து சரி ஓகே நம்ம பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி தான் ஜெகதீஷும் அப்படிதாங்க. ஜெகதீஷ் நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழகிட்டீங்கன்னா ப்ரோ நீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவர். இவங்க பேசுறதுக்கெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று பெருசா பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, அந்த சீனே கிடையாது. கார்த்தி ப்ரோ, அந்த கீர்த்தி சுரேஷ் படம் முடிஞ்சிருச்சா ப்ரோ? ரொம்ப போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ப்ரோ. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. பிரதர், என் பேர் வந்து கீர்த்திவாசன். ஹலோ கேக்குது ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க பிரதர், ஆக்சுவலா வந்து நான் வந்து கார்த்திக் பிரதரோட பெரிய ஃபேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 1 இயரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு விஜய் ஃபேன் தான். ஆக்சுவலா ரொம்ப நாளா வந்து நான் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். சரி, இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, லைட்டாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண என்னவோ ஒரு தைரியம் வந்துச்சு, சரி ஒரு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுப்போமே நினச்சேன். ப்ரோ, நீங்கள் வந்து கார்த்தி ப்ரோ, நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பேசுறது நிறைய விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இவன் வந்து நான் விஜய் ஃபேனாக இருந்தாலும் நீங்கள் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக சொன்னாலும் நான் யோசிப்பேன் ஒரு பாயிண்ட், எதனால இவர் இப்படி சொல்கிறாரு. பாசிட்டிவாக சொல்லும் போது நம்ம விஜய் ஃபேன்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெகட்டிவாக சொல்லும் போது எதனால இவர் வந்து நெகட்டிவாக சொல்கிறாரு. ஒருவேளை வந்து நான் வந்து விஜய் ஃபேனாக அப்படி யோசிக்காம சார் கார்த்தி சொன்னால் அது ஒரு நியாயமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிப்பேன் ப்ரோ. அந்த அளவுக்கு ஆக்சுவலாக நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பொலிட்டிக்கல் விஷயத்தெல்லாம் பேசுவீங்களா ப்ரோ? எனக்கு ஆக்சுவலாக நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது பாலிடிக்ஸை பற்றி. பட் நீங்கள் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆக்சுவலாக வந்து என் ஒய்ஃப் வந்து பிஜேபி சப்போர்ட்டர். நான் வந்து நிறைய சொல்லுவேன், லைக் வந்து பிஜேபி இது ரிலீஜியஸாக பேசுவாங்க, அதை தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேசும்போது தான் எனக்கு தெரிய வருது, ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இங்கே இருக்க இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது அவங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துச்சு பிரதர். ஸோ இப்போ விஜய் வந்திருக்காரு, ஸோ விஜய் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா வந்து ஓகே, தென் உங்களோட சப்போர்ட் இருக்க பட்சத்தில் இதுவாக இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. பாருங்க, இப்போ நேத்து சொன்னாரு, இன்னைக்கு சொல்றீங்க, இதெல்லாம் நம்ம ஏதோ ஆல் செட் பண்ணி பேசுற மாதிரி அவங்க ஐயோ சத்தியமா இல்ல, சத்தியமா எனக்கே தோணும் அந்த மாதிரி வந்து பேசுறாங்கல்ல. அப்ப எனக்கு என்ன தோணுடா, இது மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது வரும்போது ஆல் செட் பண்ணி பேசுறாங்க. சத்தியமா அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப நாளா வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இல்ல அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த கமெண்ட்ஸை பத்தி நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஆக்சுவலா பிரதர் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. எல்லாருமே ஃபேக்ட்ஸை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் ஓகேங்க. நான் வந்து இது வந்து பெட்டர் கட்சின்னு தான் சொல்றேன், பெஸ்ட்னு சொல்ல. ரெண்டுத்துக்கும் கரெக்ட் பிரதர். ஆமா ஆமா, இந்த கட்சி பெட்டரா இருக்கு. நாளைக்கு வந்து விஜய் பேசினாரு அப்படின்னா நானே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், விஜய் வந்து இதோட பெட்டரா சொன்னாரு, நான் அண்ணாமலையோட பெட்டரா விஜய் வந்து அரசியல் பண்ணாரு அப்படின்னா நான் விஜய் சப்போர்ட். கண்டிப்பா நீங்க பண்ணீங்க பிரதர், அது எனக்கு தெரியும். இப்பயுமே விஜய்க்கு சப்போர்ட் தாங்க. இப்பயுமே விஜய்க்கு சப்போர்ட் தான். ஓகே, இப்ப ஆரம்பிச்சிருக்காரு, கடையை திறந்து இருக்காரு அவரு.
அதுல வந்து இந்த கடையில என்ன வியாபாரம் நடக்குதுன்றத பார்த்துதான். எனக்கு எப்பயுமே எப்படி தெரியுமா தெரியும், நீங்க வந்து மாஃபியா இல்ல கேங்கோட லீடர் மாதிரி தான் எனக்கு எப்பயுமே தோணும். நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க, பட் ஆனா என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கார்த்திக்ன்றது வந்து அவர் வந்து மாஃபியாவோட ஹெட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஆக்சுவலா. சோ நீங்க விஜய் நீங்க நியூட்ரல்னு ப்ரோ சொல்றீங்க. அப்படி இருந்துமே நான் என்ன சொன்னேங்க, பீஸ்ட் ஆமா நல்லா ஆமா, இருக்குன்னு நீங்க சொன்னேன், எதுதான் சொல்ல வாரிசு வரீங்க எனக்கு சுமார், தெரியும். வாரிசோட துணி நல்லா இருக்குன்னு ஆமா சொல்லுவேன், அதுக்கப்புறம் லியோ செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு சொல்லுவேன். கரெக்ட் கரெக்ட். ஆமா இதங்க விஷயம், அவ்வளவுதான். பிரதர், அது இவனுங்க என்ன மாஃபியாமானுங்க கேட்டா. ஆமா நீ படம் நல்லா இல்ல பிரதர் படம் நல்லா இல்ல. நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததே கிடையாது ஆமா ஆக்சுவலா. நான் ட்விட்டருக்கு வந்ததுக்கு அப்புறமே விஜய் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததே இல்லை. ஆனா விஜய் மாஃபியான்னு சொல்லுவாங்க கரெக்ட் கரெக்ட். ஒரு குரூப். ஆக்சுவலா அதை நம்ம கண்டிக்கவே தேவையில்ல. பிரதர், இப்போ நீங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுங்க விஜய் பத்தி. விஜய் வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்றாரு. சோ வந்து ஒரு சில விஷயம்லாம் அவருக்கு பாசிட்டிவா இருக்கு, அது அது இருக்கிறதால தான் நீங்க சொல்றீங்க, இல்லைன்னா வந்து நீங்க சொல்ல போறது கிடையாது. கரெக்ட்டுங்களா? சோ வந்து சும்மாவே வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து விஜய்க்கு சொம்படிக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் ஆக்சுவலா அது கிடையாது, அது இருக்கிறதால நீங்க சொல்றீங்க. சோ அப்படிதான் பிரதர். பட் ஆக்சுவலா எனக்கு விஜய் எவ்வளவு பிடிக்குமோ பிரதர், அதுக்கு ஈக்குவலாவே ஆக்சுவலா உங்களையும் பிடிக்கும். நான் சும்மா அது வந்து ரொம்ப இது பண்றேன்னு எல்லாம் கிடையாது. அடிச்சுட்டீதான் எவ்வளவு அடிச்சீங்க சரக்கு? இல்ல பிரதர், ஆக்சுவலா உண்மையாதான் சொல்றேன். நான் வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் நீங்க நெகட்டிவா சொன்னீங்க. விஜய் வந்து ஆடியோ லான்ச்ல பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து தலைவர் சூப்பரா பேசுறாருன்னு தான் யோசிச்சேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த லியோ ஆடியோ லான்ச் விட்டு அதுக்கு முன்னாடி பேசும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் யூடியூப்ல போட்டு பார்ப்பேன். ஓகே, ஒரு ஆக்சுவலா நீங்க சொன்னதால தான் அப்படி யோசிச்சேன். மத்தவங்க நான் சொல்லியிருந்தாங்கன்னா யோசிச்சிருக்க மாட்டேன். ஸோ அப்போ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களோட ஃபேக்ட்ஸ்க்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பிரதர். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை பிரதர். ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலா Hi, உங்க Karthik bro. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ. என்ன Karthik ப்ரோ bro, பெரிய hi அமௌண்ட் bro. வாங்கிருக்கீங்க கார்த்திக் ப்ரோட்ல இருந்து? இல்ல Hi, அவர் Karthik bro. கிட் சொல்றது வந்து பாருங்க கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு நிறைய Bro, ஃபேன்ஸ் Karthik bro. இருக்காங்க ப்ரோ. சொல்றது correct தான். இல்ல அது தேவையில்லைங்க. நம்ம பொதுவாகவே எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். சினிமாவும் சரி, அரசியலும் சரி, எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். Bro, hi bro. Bro. கேக்குதா? Karthik bro, Hi bro, கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. Karthik சொல்லுங்க bro. ப்ரோ. கேக்குது. ப்ரோ, நிறைய லவ் ஸ்டோரி தான் சொல்றாங்க, நல்லா இருக்கு ப்ரோ. நானும் ஒரு என் ஸ்டோரி சொல்லிக்கிட்டேன் ப்ரோ. சொல்லுங்க, கேட்போம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ, அதான் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, நான் லவ் பண்ண பொண்ணு வந்து லாஸ்டா என்னாச்சுன்னா மண்டையில மிளகா அரைச்சிச்சு. அது மண்டையில மிளகா அரைச்சிச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்த்ததே ஒரு ட்ரிப்ல பார்த்தேன் ப்ரோ. நான் திருப்பதி போயிட்டு இருந்தேன் ட்ரெயின் ஃபுல் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லா கூட்டம், நிக்க கூட இடம் இல்லை. அது அப்போ நாம ஒரு டோர் பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு இடம் பார்த்து டோர் மேலே ஏறி உட்காந்துட்டேன். அந்த ட்ரெயின் டோர் வந்து ஒரு 4 இன்ச் வரும் இல்ல ப்ரோ, அந்த டோர் மேல அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி வெஸ்ட்ல இது பண்ணி கால் வச்சு உட்காந்துட்டு இருந்தேன் ப்ரோ. அது வேலூர் தாண்டி போகும்போது இது காட்பாடியில வந்து ஏறினாங்க ப்ரோ அந்த பொண்ணு, அவங்க ஃபேமிலி. நம்ம வித்தியாசமா மேல ஏறி குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு நம்மளே பார்த்துக்கிட்டு நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுலயே பேசி ட்ரை பண்ணி அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்பர் வாங்கிட்டேன் அன்னைக்கு ட்ரெயின்லயே. ப்ரோ கேக்குதுங்களா? சும்மா பேசிக்கிட்டு தனியா. கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே, நான் தனியா பேசுறேன்னு அப்பயே நம்பர் ட்ரை பண்ணி வாங்கிட்டேன். நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் எங்க சித்தப்பா கூட போயிருந்தேன். அவர் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு, வாடா அவங்களுக்கு வான்ட்டு கோயிலுக்கு. நாங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சோம். நீ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு வேலை எல்லாம் செய்யும்போது திருப்பி போய் பார்த்துட்டு வந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 6 மாசம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பிரேக்கப்னு சொல்லிடுச்சு. என்னன்னு எனக்கு புரியல, திடீர்னு பிரேக்கப்னு சொல்லு அப்படின்ட்டு நானும் போன்ல கான்டாக்ட் பண்ணி திருப்பி போயிட்டு நேர்ல பார்த்தாக்கா அப்புறம் இல்ல பிரேக்கப் வேண்டாம், நம்ம சரிப்பட்டு வராது, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. நானும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே நார்மலா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
திருப்பி ஃப்ரெண்டா பேசலாம்னு ஃபோன் பண்ணாங்க. திருப்பி அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது கொஞ்ச நாள் கூப்பிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு எனக்கு சொல்றான் ப்ரோ. நான் கேட்டப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. அவன் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணதே அந்த பொண்ணு எங்கடா வச்சிருக்கேன்னு கேக்குறதுக்கு தான் ப்ரோ. என்ன எங்கடா தூக்கிட்டு போய் கூட்டின்னு போய் வச்சிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணானுங்க போல. எனக்கு ஒரு மாதிரி இதுவாயிருச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த பொண்ணு வேற யாரு கூடயோ ஓடிட்டு இருக்குது. எங்க பிரேக்கப் சொல்லிருச்சு, ஆனா அது யாருக்கும் தெரியல. ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனா ஹலோ ப்ரோ, கேக்குது ப்ரோ, கேக்குது. ஹலோ கேக்குதுங்களா கார்த்திக் ப்ரோ. இல்லையா? ஹலோ ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கார்த்திக் ப்ரோ பேசுறது மட்டும் கேட்கல. கார்த்திக் ப்ரோ பேசவே இல்லை. கார்த்திக் ப்ரோ பேசவே இல்லைங்க, அவரே சைலண்டா தான் ஓகே இருக்காரு. ஐபன் ப்ரோ, நீங்க எந்த டீம் ப்ரோ சப்போர்ட் பண்றீங்க அடுத்த மாசத்துக்கு? அடுத்த மாசத்துக்கு ப்ரோ நான் ஆர்சிபி பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா ப்ரோ, தப்பி தவறி கூட இந்த பக்கம் எல்லோ பக்கம் வர மாட்டீங்க ப்ரோ. தப்பி தவறியே வர மாட்டோம் ப்ரோ. என்ன ப்ரோ எதிர்க்கட்சி போய் சேர்ந்துட்டீங்க? இது அநியாயமா இல்ல? ப்ரோ அது எதிர்க்கட்சிலாம் இல்லை, எனக்கு ஆர்சிபி வந்து போன வருஷம் எப்படி ப்ரோ தெரிஞ்சே லூசிங் சைட் கப்படிக்கணும்னு சப்போர்ட் எனக்கு பண்றீங்க? ஆசை. ஆமா. தெரிஞ்சே எப்படி லூசிங் சைட் சப்போர்ட் பண்றீங்க? இல்லை ப்ரோ, தெரிஞ்சே எப்படி லூசிங் சைட் ப்ரோ சப்போர்ட் ஒரு பண்றீங்க? நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஜெயிக்கணும் போறாங்க பார்த்துட்டு. ஐபன் ப்ரோ, எல்எஸ்டி இருக்கு, கேகேஆர் இருக்கு, பஞ்சாப் இருக்கு, இவ்வளவு டீம்ஸ் இருக்கு. நீங்க என்ன ப்ரோ ஆர்சிபி சப்போர்ட் பண்றீங்க? ப்ரோ கோலிக்காக கப்படிக்கணும் ப்ரோ. ப்ரோ கோலி இன்னும் எத்தனை வருஷம் ப்ரோ ஆடுவார்னு நினைக்கிறீங்க ஐபிஎல் பொறுத்த அளவுக்கு? அதான் ஐபிஎல் பத்திரியும் ஆடுவோம் ப்ரோ நிறையாவே. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னா தெரியல. இல்ல ப்ரோ, நான் எனக்கு ஒரு இது தோணுது, கரெக்டானு தெரியல சொல்றேன். இப்ப பிஜேபி திருப்பி ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஜெயிஷாதான் பிசிசி எல்லா இதுலயும் இருப்பாரு, குஜராத் தான் ஜெயிக்க வைப்பாரு. அதனாலதான் கேக்குறேன், கோலி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் கப்பு அடிக்க விட மாட்டாங்க போல. ஃபைனல் போவோம் ப்ரோ, ஃபைனல் போய் தோக்க வச்சிருவானுங்க ஆர்சிபி. ப்ரோ குஜராத் ஜெயிக்கணும், போன வருஷம் குஜராத் ஜெயிச்சிருக்கணும் ப்ரோ. இந்த ஊரில் ஆச்சு ப்ரோ போன வருஷம் வந்து டோனிக்காக விட்டு கொடுத்தாங்க ப்ரோ, டோனி கடைசி சீசன் சொன்னதுனால விட்டு கொடுத்தானுங்க. ஐபிஎல் என்ன ப்ரோ இந்த நீங்க? வருஷமும் டோனி இல்ல விளையாடுறாரு ப்ரோ. ஐபிஎல் நீங்க என்ன ஃபேரா விளையாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி பார்த்தா இந்த வருஷமும் டோனி கடைசி வருஷம்ல. இந்த வருஷமும் டோனி விளையாடுறாருல்ல ப்ரோ. அது வந்து சீசனுக்கு நடுவுல டோனி எடுத்த முடிவு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து டோனி வந்து இது லாஸ்ட் சீசனா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் எல்லாருமே அந்த சீசன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவுல வந்து டோனி வந்து சரி இன்னொரு சீசன் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சுரேஷ் ரெய்னா கிட்ட ஏதோ சொல்லி சுரேஷ் ரெய்னா பேட்டி கொடுத்திருப்பாரு பாருங்க. இந்த சீசன் ஜெயிச்சு கொடுத்துட்டு இன்னொரு சீசன் வந்து விளையாட்டு தருவேன்னு சொல்றாரு டீமுக்காக அப்படின்னு பேட்டி கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா ஸ்டாருக்கு வந்து இந்த வருஷத்தோட கான்ட்ராக்ட் முடியுது போல. ஐபிஎல் வந்து 24 முடியுது போல. 25 வந்து புதுசா வேற யாராவது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெலிகாஸ்ட் ரைட்ஸ் ஜியோ தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் தான் வாங்கிட்டானா ப்ரோ ஹாட் ஸ்டார் எல்லாத்தையும், ஆனா கம்பைன் பண்ணிடுவான். கார்த்திக் ப்ரோ வந்துட்டாரா? ஐயப்பன் ப்ரோ, இது மோனோபோலியா இருக்குது, எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க நீங்க? அமித்ஷா ஒரு பக்கம் மோனோபோலியா செயல்படுறாரு, இந்த பக்கம் வந்து மீடியாவை பொறுத்த அளவுக்கு அம்பானி ஜியோ சினிமா இருந்தது, இப்ப ஹாட் ஸ்டார் கூட வாங்குற இதுல இருக்காரு. மோனோபோலியா நம்ம காசு வாங்குறேன் அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் எங்க போன் வந்துருச்சு, என்ன முன்னாடி கட் ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷம் இல்ல.
சொல்லுங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இந்த லவ் பிரச்சனை யாரோ என் சொல்லிட்டு பேர் இருந்தாரு. விவேக். லவ் பிரச்சனை யாரோ சொல்லிட்டு இருந்தாரு. அது வேற ஒருத்தர் நினைக்கிறேன். லவ் பிரச்சனைக்கு வருவாங்க. ஏங்க அமித்ஷா, மோடி. ப்ரோ இப்ப கார்த்தி ப்ரோ. நான் பேசுவேன், நான் விடிய விடிய பேசுவேன், நீங்க பேசுவீங்களா? அது கிடையாது. ப்ரோ கார்த்தி ப்ரோ. லவ் மூடுக்கு போயிட்டா லவ் மூடுக்கு போயிடணும். ப்ரோ எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துட்டே இருக்கிறதா? சொல்லுங்க. ப்ரோ ஆக்சுவலா இங்க வந்து நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் பேசிட்டு இருக்காங்கல்ல. ம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா லாயலைட் தான் ப்ரோ. லாயலா காலேஜ் தான் படித்தேன். 2019 பாஸ் அவுட். இப்போ ஆக்சுவலா நான் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 3 monthsல பேபி இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து எல்லாம் முடிஞ்சு ஆக்சுவலா போச்சு. யாரு ஆமா, பேசுறது? எல்லாமே கீர்த்தி முடிஞ்சிருச்சு. லவ் லைஃபே முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன ப்ரோ நெக்ஸ்ட்? கேளுங்க. ஆக்சுவலா நான் லவ் பண்ணது வந்து எனக்கு வந்து செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி வந்து டீச் பண்ண வந்தாங்க. ஓகேங்களா? லைக் வந்து பார்ட் டைம் வந்து ஹிந்தி டீச்சர். ஏங்க இதெல்லாம் உங்க ஒய்ஃப்க்கு தெரியுமா? என்னது ப்ரோ? எது ஆமா, ப்ரோ? இது யாரு பேசுறது? கீர்த்தியா இல்ல ரோலக்ஸா? கீர்த்தி ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல இல்ல கீர்த்தி, கீர்த்தி உங்க ஒய்ஃப்க்கு தெரியுமா அதெல்லாம்? ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ, நான் பாசிட்டிவா தான் ஷேர் பண்ண வந்தேன் ஆக்சுவலா. பாசிட்டிவா தாங்க சொல்றீங்க, தெரியுமான்னு கேக்குறேங்க. எது ப்ரோ? நீங்க சொல்றீங்கல்ல இந்த கதைகள்லாம், அந்த கதைகள் உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ இன்னும் ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. பாசிட்டிவா தான் இப்ப எல்லாமே நடந்திருக்கு, அதனால தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ப்ரோ கீர்த்தி வந்து சரக்கு போட்டனே ஃபுல் தைரியம் ஆயிட்டாரு ப்ரோ. சரி ஓகே. இல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஹிந்தி சொல்லி கொடுக்க வந்தாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். சோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் அவங்க மேல. ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணேன். ஒன்றும் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அப்ரோச் பண்ணேன், ஏன்னா பார்ட் டைமா வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்க வருவாங்க. லைக் அப்ரோச் பண்ணேன், பட் ஆனால் அது டிலே ஆச்சு. பட் ஒன் பாயிண்ட்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. காலேஜ் வந்து எனக்கு அரியர் இருந்துச்சு 3rd இயர் ஃபைனல் முடிக்கும் போது. ஃபைனல் முடிக்கும் போது எனக்கு அரியர் இருந்துச்சு ப்ரோ. பட் ஆனால் வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு மைண்ட்ல இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்தரா ப்ரொசீட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் யோசிச்சேன். ஸோ அதனால வந்து நான் காலேஜ் முடிச்ச ஒரு 15 daysலேயே வந்து ஜாப் ஜாயின் பண்ணேன். சுந்தரம் ஃபினான்ஸில் ஜாயின் பண்ணேன். என்னன்னே தெரியாது. பட் ஆனால் சரி ஓகே, ஒரு ஜாபுக்குன்னு போனால் ஸோ அவங்களுக்கு ஒரு பிடிப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போனேன். ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னை விட கொஞ்சம் ஏஜ் அதிகம்ன்றதால அவங்க வீட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் வந்து மேரேஜ் பண்ணணுன்ற மாதிரி. அந்த ஃபோர்ஸிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து வீட்டில் என்ன பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அப்போ அந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏஜ் கம்மின்ற மாதிரி சொல்லலை அவங்க வீட்டில். ஜஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற மாதிரி மட்டும் கூட்டிட்டு போனாங்க. எத்தனை வயசு வித்தியாசம்? எத்தனை வயசு? ஓகே அது வந்து சரி ஓகே நான் சொல்லிட்டேன். ஒரு 2.25 ப்ரோ. 2.25. 3 வயசு. ஆமா ஆமா ப்ரோ, இந்த வித்தியாசம். அவங்க வீட்டுக்கு நான் போனேன் ப்ரோ. எனக்கு ஆனா ஒரு பயம் இருந்துச்சு, எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாக்குறதுக்கு அப்பியரன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போன உடனே அவங்கள கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். அவங்க ஃபேமிலியில நல்லா பேசி அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் எனக்கு பிடிச்சிச்சு. நான் ஒரு ஒர்க் பண்றேன், அந்த ஒர்க் பண்ணுன்றதால சரி ஓகே பையனும் நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஃபேமிலியில கொஞ்சம் க்ளோஸா மூவ் ஆரம்பிச்சேன். ஒன் பாயிண்ட்ல எங்க அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். பட் ஆனா அந்த பொண்ணுக்கு என்னை விட ஏஜ் அதிகம்ன்ற மாதிரி தெரியாது எங்க அம்மாவுக்கு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நான் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ஏஜென்ட்டா ரெக்ரூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபார்மை வந்து எங்க அம்மா பார்க்க போயிட்டு அந்த ஏஜ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணை தான் இவன் லவ் பண்றான்ற மாதிரி, உன்னோட பெரிய பொண்ணை லவ் பண்றேன்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு. பட் ஆனா எனக்கு வந்து அந்த பொண்ணை வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஃபார் லஸ்டோ ஒரு அட்ராக்ஷன் மூலியமா இல்லை. நான் வந்து ஃபுல் எனக்கு வந்து அவங்க மேல வந்து அவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர் வரணுன்ற மாதிரி நான் ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ வந்து பரவாயில்ல, இப்போ எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. தெரிஞ்சுட்டு பரவாயில்ல நம்ம எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒர்க்கை ஒரு சைட் ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன்.
ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு 26, 27 ஆகும்போது ரொம்ப ஃபோர்சிங் ஆயிப்போச்சு. எங்க வீட்ல வந்து பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா நோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்ல இருந்து வந்து சரி ஓகே, நேரா பெரியவங்க வந்தா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி நினைச்சு அவங்க வந்தாங்க. பட் ஆனா எங்க அம்மா வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் வந்து மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க அவளை. சரிங்களா? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு எங்க அம்மா கூட வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேசாம இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட்ல வந்து நான் எங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணி, அம்மா நான் வந்து உங்களுக்கு பண்ண பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பு தான், நான் சரின்னுலாம் சொல்ல வரல. பட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீ வெயிட் பண்ணு அப்படிலாம் எதுவும் சொல்லல. நீ விட்டுரு அந்த பொண்ணு, தயவு செய்து விட்டுரு, அந்த பொண்ணெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது, அவங்க ஃபேமிலிலாம் செட்டே ஆகாதுன்னு சொன்னீங்க. பட் என்னால் அப்படி விட முடியாதுமா, நான் சும்மாலாம் ஒன்றும் லவ் பண்ணல, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ண அந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பாயிண்ட்ல நான் ஒரு 6 மந்த்ஸ்லேயே மேரேஜ் பண்ண 6 மந்த்ஸ்லேயே நான் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து திரும்ப வந்து ஓரளவுக்கு மிங்கிள் ஆயிட்டு ஏங்க கல்யாணம் லவ் பண்ண மட்டும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா ஏதோ லவ் ஃபெயிலியர் மாதிரி சொல்றீங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகி போச்சீங்க அப்படின்னு புலம்புவீங்கன்னு நினைச்சேன். ராஜா ராணி கடை நினைச்சேன். புலம்பு வந்தது நான் ப்ரோ. அவரு பாசிட்டிவா அதான் சரி உடுப்பா ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்துச்சு, எங்க அம்மா ஃபேமிலி 2 சைடும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஆக்சுவலா நான் நல்லா ஒர்க் பண்றேன், நல்லா ஏர்ன் பண்றேன், அவங்க டீச்சரா இருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஆக்சுவலா எனக்கு லவ்ன்ற ஒரு விஷயம் முன்னாடி ப்ரோ சத்தியமா இல்ல ப்ரோ, லவ்ன்ற ஒரு விஷயம் முன்னாடி எனக்கு வந்து எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்ல ப்ரோ, லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படி. பட் எனக்கு லவ்ன்ற ஒரு பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்த எனக்கு வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ அதை நான் சொல்ல நினைச்சேன். அப்புறம் ஏன் குடிச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ? ஜஸ்ட் அது எப்பயா ஒரு தடவை ப்ரோ, என்ன ப்ரோ இருக்கு அதுல சொல்லுங்க. ஏங்க லவ் ஃபெயிலியர் குடிக்கணும் தாங்க ஆரம்பிச்சிங்க, டிப்ரெஷன் ஆரம்பிச்சிங்கல்ல? அப்படிலாம் இல்ல, நான் எப்பயா ஒரு தடவை தான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி 6 months முன்னாடி தான் குடிச்சேன். ஸோ இன்னைக்கு குடிச்ச அப்புறம் ஸ்பீக்கருக்கு வந்தேன், உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஸோ ஒரு தடவை பேசிடலாம், அதனாலதான் இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்ககிட்ட, வேற எதுவும் இல்லை ப்ரோ, அவ்வளவுதான். கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அவர் ஏதோ லவ் ஸ்டோரி ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்றாருன்னு நினைச்சா ஆக்சுவலா சொல்ல வந்தது நான் தான் சொல்லியிருந்தேன். அப்படியா? சரி ஓகே, நீங்க வாங்க. எப்படி கட்டாயிருச்சீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லணுமா மாதிரி? ஃபர்ஸ்ட் கேட்கலைங்க சரியா, நான் ஒரு நடுவில் ஒரு போன் வந்துச்சா, போன் பேச போயிட்டேன். ஓகே ப்ரோ. ஒன்னால ப்ரோ இந்த புரட்டாசி மாசம் வந்தாலே இந்த திருப்பதி கிளம்பிடுவாங்க ஃபேமிலியா, திருவண்ணாமலை சைடு எல்லாம். நான் திருவண்ணாமலை தான் பக்கத்துல. அது ஒரு நாட்டி திருப்பதி கிளம்பி போகும்போது ட்ரெயின் ஃபுல்லா கூட்டம் ப்ரோ, நிக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லா கூட்டம். ஆல்ரெடி ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு தான் இருக்கு, லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அது வந்து டபுள் சைடு கிடையாது, சும்மா பேசிக்கிட்டு மட்டும் இருந்தோம். ட்ரெயின் பாத்ரூம்ல எல்லாம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு தான் வந்து நின்றுட்டு இருந்தேன் டோர் பக்கத்துல. ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருந்து கால் வலி வந்துருச்சு. அப்புறமா வேற வழி இல்லைன்ட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவரு கொஞ்சம் நவரு சொல்லிட்டு அந்த டோர் மேல ஏறி உட்காந்துட்டேன் ப்ரோ. இந்த ட்ரெயின் டோர் இருக்குல்ல ப்ரோ, பாத்துருக்கீங்களா? அது 4 இன்ச்சுக்கு மேல இருக்கும். அது மேல ஏறி ஃப்ரண்ட்ல இருக்க மெஷ்ல கால் இது பண்ணி உட்காந்து இருந்தேன். என் கூட வந்த ஒரு பையன் முன்னாடி இருந்த ஒரு இதுல ஏறிட்டான், மேல லக்கேஜ் வைக்கிற இதுல ஏறி உட்காந்துருக்கான். நான் வேலூர் தாண்டி வாணியம்பாடியில வந்து ஸ்டாப்ல நின்றுட்டு ஏறும்போது அங்க ஒரு ஃபேமிலி ஏறிச்சு ப்ரோ. ஒரு பையன், ஒரு ஃபேமிலி, அந்த பொண்ணு, அண்ணன், பொண்ணோட அண்ணன், அவங்க அப்பா அம்மா, இப்படி ஒரு 4 பேர் ஏறினாங்க. அங்க வந்து பாத்துக்கிட்டே நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட், அந்த பொண்ணு பாத்துருச்சு உள்ள. அதுக்கப்புறம் திரும்பி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இவங்க அவன் சரியெல்லாம் உட்காந்துருக்கான் குரங்கு மாதிரி அப்படின்னு கூட தோணிடலாம். பட் அந்த பொண்ணு பார்க்க சரி என்ன பாத்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு நானும் திரும்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேச அப்படியே இதுலயே சைகையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்பர் கேட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கேட்டு வாங்கிட்டேன்.
நம்பரும் நான் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா திருப்பியும் அது இறங்குறதுக்குள்ளேயே நம்பர் வாங்கிட்டு எங்க சித்தப்பா கூட போயிருந்தேன். அவர் ரொம்ப இது ஒரு மாதிரி அவன் பிடிச்சி இஷ்டன்னு போயிட்டாரு என்ன. வா பாடிட்டு விடல, அந்த இடத்துல விடவே இல்லை. அந்த பொண்ணு திருப்பி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா உள்ள ரொம்ப போயிட்டு அப்புறம் தான் கால் பண்ணேன் மேல. ஆல்ரெடி ஒரு பொண்ணுட்டு ஃபோன் ப்ரோ அது ஒன் சைடு ட்ரெயின்ல, ப்ரோ. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல வந்த ஒரு பொண்ணுட்டு நம்பர். அது ஒன் சைடு ப்ரோ. சும்மா அது ஒன் சைடு நீ தானே பண்ண, அந்த பொண்ணு ஒன்னு ஒன் சைடு லவ் பண்ணல. இல்ல ப்ரோ, நான் மட்டும் தான் பண்ணுச்சு. அந்த பொண்ணு சும்மா பேசும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அதான் உடனே ட்ரெயின்ல பார்த்து இப்படி மாத்திட்டேன் ட்ராக்க. அது நான் எதிர்பார்க்கல ப்ரோ, சும்மா கேட்டேன் கிடைச்சது. அன்எக்ஸ்பெக்டட் அது. ஆப்ஷன் வச்சு அந்த பொண்ணு ஆப்ஷன் இருக்கணும், தப்பு இல்லை. ஆனா எனக்கு தெரியும் அந்த பொண்ணு என்ன நினைச்சுச்சா ஃபர்ஸ்ட், அது எப்படி ப்ரோ வேற தானே. சரி ஓகே, நம்பர் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அது சொல்லு. நம்பர் வாங்கினேன், பேசினியா? பேசுனா போச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருக்கேன் நான். அப்பதான் பெங்களூர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இங்க இருந்து போறது அதுக்காக வாணியம்பாடிக்கு போறது கிளம்பி இங்க இருந்து. அது மாதிரி நிறைய வாட்டி சுத்தி அந்த ஃபர்ஸ்ட் போன்ல பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு அது கூட சும்மா பேசிக்கிட்டே தான் இருக்குது. அது பேசுறதுக்கு மட்டும்தான் அது. அதுவும் இப்ப அதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப. இந்த பெங்களூர் பொண்ணுக்கு இல்ல ப்ரோ, அந்த ட்ரெயின் அப்படிதான் ஆகும். வேற என்ன ஆகும்? இப்படிதான் ஆகும். இந்த மாதிரிதான் ப்ரோ. நான் என்ன ப்ரோ நமக்குதான் இது வந்துருச்சேன்ட்டு இதை நம்ம லூஸ்ல விட்டோம் ப்ரோ. சும்மா பேச ஒரு நேர்மை இல்ல தம்பி, உன்கிட்ட ஒரு நேர்மை இல்ல ப்ரோ. பட் ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இங்க இருக்கு, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இது கிடைக்காது ப்ரோ. அது கிடைக்கும்னா அதை ட்ரை பண்றதுல தப்பு இல்ல ப்ரோ. சரி ஓகே விடு, அதான் 2 முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம 3வது ஏதாவது பாரு. 2 இல்ல ப்ரோ, அது பேச ஆரம்பிச்சாச்சு ப்ரோ. அப்போ ஹலோ நம்பர் வாங்கி 2 இல்லைங்க, 2 முடிஞ்சு போச்சுல. ஃபர்ஸ்ட்டும் அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பொண்ணுக்கு லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, 3வது ஆப்ஷன் பார்க்க வேண்டியதானே ப்ரோ. இதுக்கு மேலாம் பாக்குறது ஐடியாவே இல்ல. பட் ஆனா 2வது பொண்ணுதான் நமக்கு விபூதி அடிச்சிருச்சு ப்ரோ. அதுதான் ப்ரோ மேட்ரு. அது கல்யாணம் பண்ணது கூட பிரச்சனை இல்ல, விபூதி அடிச்சிருச்சு ப்ரோ. அந்த பொண்ணு நம்ம உள்ள பூந்திருக்கோம் ப்ரோ. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி. அது பொண்ணு வேற யாரும், அந்த பொண்ணு ஹலோ பாய் பிஸ்டி வந்துட்டாங்களா குறுக்க? இல்ல, நான் தான் குறுக்க போயிருக்கேன். அவங்க ஆல்ரெடி அது யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இதுலதான் இருந்திருக்கு போல. ஓ, நீ தான் பாய் பெஸ்டியா? அது தெரியாம நடுவுல போய் நான் மாட்டி. நமக்கு பாய் பெஸ்டியா இருக்கலாம் விருப்பம் இல்லை ப்ரோ. ஆனா போய் நடுவுல மாட்டிக்கிட்டு அப்புறம் பார்த்தாக்கா அவங்க வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சு என் நம்பர் எனக்கு தான் போன் வருது ஃபர்ஸ்ட். என்னடான்னு போன் எடுத்து பேசினா என் பொண்ணு எங்கடா வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. யாரே நான் அந்த பொண்ணு என்ன பிரேக்அப் பண்ணி வச்சுரா, நானும் அவளை லவ்வே பண்ணலடா அப்படின்னு நாடு ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அந்த பொண்ணு யாரு கூட அந்த பையன் கூட ஓடி போச்சு. கார்த்திக் ப்ரோ பேசலாமா? ரொம்ப கஷ்டமாயிருச்சு. வணக்கம் ப்ரோ. நான் தினேஷ், பைரி படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். நான் நிறைய நாட்கள் வந்து இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்ல வந்து லிசனராகவே இருந்திருக்கேன். இன்னைக்கு ஜஸ்ட் நான் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வந்தேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆக்சுவலி ப்ரோ நம்ம பைரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. யாராவது நம்ம டீம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? ஒரு சின்னதா அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் இருந்தா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிளில் இருக்கீங்க, ரொம்ப நாள் நான் உங்களோட வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ ஒவ்வொரு படத்தை பற்றியும் நீங்கள் பேசும்போது நான் அதை பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நான் படம் பார்த்துட்டேன். பார்த்துருங்களா? ஓகே, ஸோ நைஸ் பார்த்துட்டேன். ஓகே, நல்ல ஸ்டோரி, நல்ல ட்ரை. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், அப்படிதான் தோணுச்சு எனக்கு. நல்லா சூப்பர். நன்றி.
சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு. ஓகே. ஆனா நல்ல படம் தான். இந்த வாரம் வந்த படங்கள்ல அந்த படத்தை சரி பார்க்கலாம். சரி பிரதர். நம்ம தமிழ் சினிமா ஏன் பிரதர் இப்படி ஆயிட்டு இருக்கு? ஏன்னா வெளியில இருந்து வர கண்டென்ட் எல்லாம் செலிப்ரேட் எப்படி பண்றாங்க. எடுத்துருக்கு? ஸோ ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க நீங்க எப்படி அப்படிலாம் நினைக்கிறீங்க? கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன படம் அப்படிலாம் கிடையாது. பிரதர் இல்ல இல்ல கேக்கு அப்படிலாம் கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. கேக்குது. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஏன்னா நான் ரொம்ப நீங்க ரொம்ப சினிமாக்கு எனக்கு லாங்குவேஜ்ல பேசுவீங்க. இங்க பாருங்க, சினிமாவே வந்து இப்போ அரசியல் மாதிரி பிரிக்க முடியாதுல்ல. சினிமாக்கு லாங்குவேஜ்ல பேசுவோம். ஆனா இங்க வந்து அங்க ஓடுது இங்க ஓடுது அப்படின்னு பேசுறது இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க brother. இப்போ எப்படியுமே வந்து படத்தை ஒரு இல்ல படம் ஜெனரலாவே ஒரு இப்போ ப்ராடக்டா தான் கண்டென்ட் பார்க்கணும். நம்ம சொல்லிட்டோம். இந்த ப்ராடக்ட் போய் எவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த ப்ராடக்ட் வந்து ஜெயிச்சிருச்சு, இந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்கு, இந்த ப்ராடக்ட் அதிகமா ஓடிருச்சு அப்படின்னு பார்க்கவே கூடாது. புரியுது அது அதுக்கும் சினிமாக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல இப்ப ஜெனரலா இப்போ நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு சின்ன படம் பண்றோம், ஒரு நல்ல கண்டென்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து இங்க இப்போ இப்போ கேரளால இருந்து வருது, இல்ல கர்நாடகால இருந்து வருதுன்னு எல்லாமே சின்ன படங்களா பண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. ஸோ இங்க அதுதான் அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் கேட்கிறேன். இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு அளவுக்கு இந்த படத்தை கொண்டாந்து மவுண்ட் பண்ணி தியேட்டருக்கு வந்துட்டோம். அது தெரிஞ்சாதான் நம்ம பெரிய ஆளாயிருமே. நானே பெரிய ஆளாயிருவேனே அது தெரிஞ்சா. இப்ப எல்லாமே வந்து இதுதாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் எல்லாமே இங்க. கரெக்ட். இது சக்சஸ் ஃபார்முலான்னு ஒண்ணு இல்லவே இல்லை இங்க சினிமால. இல்ல ஆனா இங்க இருக்கிற அந்த போராட்டம்ன்றது ரொம்ப பெருசா இருக்கு ப்ரோ. அதுதான் ஏன்னா இங்க வந்து ரெகக்னேஷன்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடிஞ்சு அவங்களால இந்த படத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அவங்க வந்து அந்த படத்தை பத்தி பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ? உங்களோட சைட்ல இருந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொன்னீங்கன்னா அது நான் நீங்க எதிர்பார்க்கற ரெகக்னிஷன் வந்து பெருசா எதிர்பார்க்கறீங்க. ஓகேவா? ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் எடுக்கிறாரு, மாணவர் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் எடுக்கிறாரு, லியோ எடுக்கிறாரு. நீங்க எதிர்பார்க்கிற ரெகக்னிஷன் என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லா தெரியணும், வேர்ல்டு ஃபுல்லா தெரியணும், இல்ல ப்ரோ இந்தியா ஃபுல்லா தெரியணும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்படின் போது அதுக்கான உழைப்பு போடணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாரையுமே போய் சேரணும், அவ்வளவுதான். நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்காகவே யாரும் உங்க ரிலைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸை பிளேம் பண்றது கிடையாது. அது இந்த இண்டஸ்ட்ரியில பிரச்சனை இருக்கதான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் ஆடியன்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நான் இண்டஸ்ட்ரியை தான் நான் கேட்கிறேன். இண்டஸ்ட்ரியிலுமே அது இருக்கதாங்க செய்யும். இதுல என்ன ப்ரோ இருக்கு? யோசிச்சு பாருங்க. டக்குன்னு வந்தா ஒருத்தன் வந்து பிரியல் ஆயிட்டான், ஒருத்தன் வந்து இதாயிட்டான், சிங்கம் சூர்யா ஆயிட்டான் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரா இருக்காங்களா? அப்படி கிடையாது. யாரா வந்து எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, எனி இண்டஸ்ட்ரி அப்படி எல்லாமே இருக்கதான் செய்யும். பட் இங்க என்னன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாவே இருக்கும். இல்ல அது புரியுது ப்ரோ. அப்பனா வந்து இப்ப நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டீங்கன்னா தள்ளி தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. அவங்க ஏன் கொண்டாடல அப்படின்னா அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்காம அவங்க ஏன் கொண்டாடலன்றத அந்த எதுல நம்ம மிஸ் பண்ணோம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பைனியரா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கிறேன். இப்போ ஆடியன்ஸ் கேட்க முடியாது நம்ம. எண்ட் ஆஃப் தி டே இப்போ என்னன்னா உங்களுக்கு சில நுவான்சஸ் தெரியும் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொண்டு போற சில நுவான்சஸ் தெரியும்ன்றதுனால உங்ககிட்ட அதை கேட்கலாம் அப்படின்றது. அதுதான் ப்ரோ, சக்சஸ் பண்ணணும் நீங்க ஒன்னே இல்லவே இல்லை. அது யாருமே சொல்றதுக்கான ஆளே கிடையாது. அது நாள்ல யாருமே கிடையாது. இப்படி படம் எடுங்க, அப்படி படம் எடுங்க, இப்படி எடுத்தா ஓடிடும், அப்படி எடுத்தா ஓடிடும் யாராவது ஒருத்தர் சொன்னா அதுவே பொய். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இப்ப நீங்க பைரி கேட்டீங்கன்னா பைரியில வந்து நான் சொல்லுவேன் இது பிளஸ்ஸா இருந்துச்சுங்க, இந்த மைனஸா இருந்துச்சு அது சொல்லுவேனே தவிர நான் வந்து இப்படி எடுங்க அப்படின்றத வந்து நீங்க படம் எடுத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாது. இல்ல படத்தை பத்தி நான் ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பண்றது ரொம்ப இல்ல ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா நீங்க இப்ப டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிறதுனால இப்போ சின்ன படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கே வந்து இங்க வந்து யாரும் தயாரா இல்ல. பிளஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அதற்கான செலவு பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? எல்லா மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் வந்து பெரிய படத்துக்கும் ஒரு ஈக்குவலண்டா தான் இருக்கு. நீங்க படம் எடுக்கும் போது யோசிச்சிருக்கீங்களா? என்ன பிரதர்? என்ன ப்ரோ? புரியல. படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பத்தி யாரும் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே யோசிக்க மாட்டாங்க.
ஏன்னா எல்லா டைரக்டர்ஸுமே வந்து படம் அதுதான் பிரச்சனைங்க. அதுதான் பிரச்சனை. இல்ல அதுதான் பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைனா அதுதான் நீங்க ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து செய்றீங்க அப்படின்னா அதை வந்து எண்டு யூசருக்கு போய் சேர்ற வரைக்கும் என்ன செலவாகுதுன்றது யோசிப்பீங்க. மற்ற பிசினஸ்ல சினிமாவில் மட்டும் அது கிடையாது. நான் படம் எடுத்துருவேன். படம் எடுத்தாலும் யாரோ ஒருத்தரை வாங்கிடுவான், யாரோ ஒருத்தர் வந்து சேட்டலைட் வாங்கிறவங்க, யாரோ ஒருத்தர் டிஜிட்டல் வாங்கிறவங்க, யாரோ ஒருத்தர் தமிழ்நாடு வாங்கிறவங்க. நான் 2 கோடி போட்டு 5 கோடி எடுக்க போறேன் அப்படின்னு வரீங்க, அதுதான் தப்பு. இல்ல ப்ரோ, நாங்க அது ஆக்சுவலா அந்த அந்த இடத்துல தான் இல்ல அந்த இடத்துல தான் மிஸ்ஃபயர் ஆகுறது. நிறைய இடத்துல நிறைய படங்கள்ல அந்த பிரச்சனை தான் இருக்கு. சின்ன ப்ரொடியூசர்ஸ் புதுசா வர ப்ரொடியூசர்ஸ் பண்றது பிரச்சனை தான். ஒரு சிலர் வந்து சக்சஸ் ஆகி வந்துடுறாங்க. இப்போ குட் நைட் மாதிரி படங்கள் அதெல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது எப்படி சொல்றது, இந்த ஃபீல்டே வந்து ஸ்டேபிளான மார்க்கெட்ல கிடையாதுங்க இங்க. அது அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்ல நான் ஒரு படம் விற்கும், ஏன் விற்கன்னு தெரியாது, அதுக்கப்புறம் விற்காம போகும். இல்ல பிரதர், நான் என்னன்னா இங்க ஸ்டேபிளான மார்க்கெட்ல என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து லைக் இப்போ நம்ம ஒரு படம் பண்றோம், அது குவாலிட்டியா இருக்கு. ஏன்னா இங்க வந்து நல்ல படம் வந்தாலும் அது குவாலிட்டியா இருக்குன்னு தான் ப்ரொமோட் பண்றாங்க. படம் சுமாரா இருந்தா கூட அது வந்து குவாலிட்டியா இருக்குன்னு தான் ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து எந்த படம் நல்லா இருக்கு, எந்த படம் நல்லா இல்லைன்றது அவனுக்கு வந்து கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. எந்த ஆடியன்ஸ்க்குமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், அதை வந்து பாசிட்டிவா பாத்தீங்களா, திரும்ப நீங்க வந்து ஆடியன்ஸை ப்ளேம் பண்றீங்க. அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. கார்த்திக் ப்ரோ, நான் ஒரே நிமிஷம் பேசிக்கலாமா? சாரி கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ சாரி. ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தையுமே கைவிட்டது இல்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படத்தை கைவிட்டதே இல்லை அவங்க. கார்த்திக் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? வெரி ரேர். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து அவங்களை எந்த விஷயத்துல அட்ராக்ட் பண்ண முடியல, எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அதை தான் பார்க்கணுமே தவிர நீங்க ஆடியன்ஸை சொல்றதுக்கு அப்படி எனக்கு தெரிஞ்சு அது நடக்கவே இல்லைங்க. நீங்க சொல்லுவேன், நான் டக்குன்னு கேட்டா சொல்லுவேன், அவங்க கிட்ட கேள்வி கேட்பேன். சரி ஓகே, எந்த நல்ல படம் உள்ள சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க கிட்ட பதில் இருக்காது. கார்த்திக் ப்ரோ, இந்த படத்துக்கு கிறிஸ்டோபர் ப்ரோவும் ஃபில்மிகா ப்ரோவும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்க இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டேன். அதெல்லாம் நேத்தே போட்டாங்க, பார்த்தேன். ஃபிலிம் கிராஃப்ட்லாம் நேத்தே போட்டிருந்தாரு. ஆமா ப்ரோ, ஃபிலிம் கிராஃப்ட் வந்து பாகுபலி கம்பேர் பண்ணாரு பாத்தீங்களா? அது ஏன் அப்படி செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி சொன்னாரு. பட் ஏன் அந்த படம் எனக்கு இன்னும் இதுவா இருக்கு. நீங்க பார்த்துட்டேன்னு சொல்றீங்க. ஓகே கார்த்திக் ப்ரோ, எனக்கு இன்னொன்னு, நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது டைம் பாஸா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன் தெரியுமா? ஒன்னு பாலிடிக்ஸா போவோம், இல்ல சினிமாவா போவோம். நீங்க லவ் டாபிக் பேசிருந்த போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு கார்த்திக் ப்ரோ. நான் டைம் பாஸ் தான் வந்தேன், ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆமா ஷாக் ஆயிடுச்சு. நீங்க அது பேசுற ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அப்படிதான் உங்களை நினைச்சேன். நீங்க லவ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நீங்க ஒண்ணு பாலிடிக்ஸ் பத்தி பேசுவீங்க, இல்ல சினிமா பேசுவீங்க. நீங்க வந்து லவ் பத்தி பேசி I was really shocked கார்த்திக் ப்ரோ. அதனாலதான் ஸ்பீக்கர் வந்து நான் கேட்கணும்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். நீங்க வந்து ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி வந்து என்ன சுரேஷ் தாத்தா வந்திருக்காரு கார்த்திக் ப்ரோ. சுரேஷ் தாத்தா வந்திருக்காரு. தெரியல, 1 மாசம் 2 மாசம் முன்னாடி வந்து என்ன பார்த்திருப்பீங்க. அதனால நீங்க பேசுறீங்க. அதை எல்லாரும் லவ் ஸ்டோரி ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, I have been following you more than 2 years கார்த்திக் ப்ரோ. நீங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னு நான் இங்க இருக்கேன். I listening. அப்பப்போ பேசுறதாங்க. பாலிடிக்ஸ் வந்தா பாலிடிக்ஸ், சினிமானா சினிமா, லவ் தான் லவ். கண்டிப்பா. ஆனா நீங்க இந்த லவ் பத்தி பேசி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் கார்த்திக் ப்ரோ, சீரியஸ்லி. சூப்பர். ஏன் லவ் ஸ்டோரிலாம் சொல்லிருக்கனே, அது கேட்கல நீங்க? இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் கேட்டதில்ல. நான் சினிமா பல யூடியூப்ல இருக்கு கார்த்திக் ப்ரோ. உங்க லவ் ஸ்டோரி நான் தேடி பார்த்துட்டேன் ப்ரோ. கேள்வியே மட்டும் எங்க ப்ரோ? ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. அது சொல்றேன், இன்னொரு நாள் சொல்றேன். டக்குன்னு அந்த ஃப்ளோல வரல, சொல்றேன். நான் உண்மையாவே தேடி பார்த்தேன். இட் இஸ் ப்ரோ லவ் ஸ்டோரி திருப்பி கேட்டுக்கிறேன். அந்த தர்பூசணி அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். ஆனா உங்க லவ் ஸ்டோரி நான் தேடி பார்த்தா யூடியூப்ல போயிட்டு கார்த்திக் ப்ரோ லவ் ஸ்டோரி அப்படின்னு டைம் பாஸ் கார்த்திக் ப்ரோ லவ் ஸ்டோரி வராது ப்ரோ. நார்மலா நீங்க சினிமால பாக்குற லவ் ஸ்டோரி தான், அவ்வளவுதான். இந்த ஜோ லவர் இதெல்லாம் பாக்குறதுதான். ஆரம்பிக்கும் போது ஜோ மாதிரி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் முடிக்கும் போது லவர் மாதிரி முடிக்கிறது, அந்த மாதிரி லவ் ஸ்டோரி தான். நான் டார்ச்சர் பண்ணி அவன் என்ன டார்ச்சர் பண்ணி கூட ஓகே ப்ரோ. நான் மறக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க,
எனக்கு இது வந்து எல்லா பீப்புளுக்கும் நார்மலா இருக்க மாதிரி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டா போதும், அவ்வளவுதான். அது வேற என்ன பண்ண அது முடியும்? ஓகே ப்ரோ, அதெல்லாம் யோசிச்சு பாத்து பார்த்தா நானுமே அப்படி இல்லை. அந்த அதை காலத்துல நம்மளுமே அப்படி இல்லை. நம்மளுமே புலம்பி இருப்போம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். ஓகே, அதுல இருந்து மூவ் ஆகணும், அவ்வளவுதான். டைம் ஆக மறந்துடுங்க எல்லாரும். அது ஓகே ப்ரோ, எல்லாரும் உண்மை மறந்துடுவாங்க தான், அடுத்த வரைக்கும். மறந்துரும். இப்ப எனக்கு என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, இது ஒரு லார்ஜர் தன் லைஃப் கான்செப்ட் மாதிரி நடக்குது. எனக்கு இதை நானே யோசிச்சுக்கிறேன்னா எனக்கே தெரியும். ஆனாலும் அதை வந்து என்னால இது பண்ணிக்க முடியல. இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பேஸ்க்கு ஒருத்தவங்க வந்து பேசினாங்களே, ஒரு லேடிஸ், இந்த வாரிசு துணிவு கண்டாப்போ நீங்க கூட டேய் இருடா, ஒரு பொண்ணு வந்திருக்கு, நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்களே ப்ரோ. ஆமா ஆமா ஆமா. கார்த்திக் ப்ரோ, அந்த ஹலோ, சாரி டு இன்டரப்ட். அந்த டைம் எல்லாம் கார்த்திக் ப்ரோ அவர் வந்து ஒரு ஆமா படத்தை பத்தி சொல்ல வந்திருக்காரு ப்ரோ, அவர் கொஞ்சம் பேசட்டும் ப்ரோ. யா தேங்க்ஸ் பிரதர். யாருன்னு தெரியல, நம்ம நன்றி. இன்னொரு நாள் பேசலாம் ப்ரோ, சாரி. தினேஷ் ப்ரோ. யா கார்த்திக் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டீங்க. படத்தை பத்தின பாசிட்டிவ் இருந்ததுன்னா நம்ம ஸ்பேஸ்ல இருக்கவங்கள பத்தி சொல்லுங்க. அது நம்ம படத்தை பத்தி சொல்லுங்க, ஏன்னா அவங்க நம்ம படத்தை பத்தி தெரியட்டும். நெகட்டிவ் இருந்தாலும் சொல்லுங்க. என்ன நம்ம வந்து இல்ல, நெகட்டிவ் வந்து என்ன அதான் ஃபைன் இந்த வாரம் இது இல்ல. இந்த வாரம் வந்த படத்திலே நான் பார்த்த படத்துல நல்ல படம் பைரி தான். தேங்க்ஸ். இந்த வாரம் வந்த படத்துல. ஓகே. நீங்களே ஏதாச்சும் சொல்லுங்க ப்ரோ, தினேஷ் ப்ரோ. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. அதோட நெகட்டிவ்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, நீங்க சொல்லுங்க ப்ரோ. அண்ட் மோஸ்ட்லி இந்த அதுக்கான டைம் இருக்கு. இல்ல, அதுக்கான டைம் இருக்கு. படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. புரியுது ப்ரோ. அண்ட் மோஸ்ட்லி இதுல எல்லாமே விஜய் படம் பார்த்துட்டு வந்து யாராவது சொல்லிட்டோம். படம் அதுல பார்த்துட்டு இருக்கிற இல்ல விஜய் அது fan ஓகே. தான். அது ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா படம் பத்தி எங்களுக்கு படம் பார்த்துட்டு யாரா வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம டிபேட் பண்ணலாம். கரெக்ட். அது ஓகே. பட் ஆனா இந்த வாரம் வந்த படத்துல நல்ல படம் பைரி தான். அது டெக்னிக்கலா இருக்கட்டும். ஒரு புது கான்செப்ட், புது கதைனா நம்ம பார்க்காத களம், கதைன்றத விட களம், பார்க்காத ஒரு களம். அந்த நாகர்கோவில், அது சுத்தி இருக்க அந்த புறா பந்தயம், இதை வச்சுட்டு ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காங்க. ஓகே தேங்க்ஸ். கொஞ்சம் ராவா இருக்கும். ராவா, இந்த கெட்ட வார்த்தைகளை மிக்ஸ் பண்ணி இந்த ரா, அது எல்லாமே இப்ப நம்ம யூஏனால அது எல்லாமே மியூட் ஆயிடுச்சு. அது இருக்கும். ஆக்சுவலா மீட்டா இருக்கும். ஆமா, கண்டிப்பா எல்லாமே அதுல டோட்டலா எல்லாமே இப்போ இருக்கிற அந்த சென்சார் ஆஃபீஸர் வந்து ரொம்ப அப்படி ஒரு படம் ரொம்ப நல்ல ஒரு ஆக்சுவலா எங்க ரொம்ப அவரே படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க, அதோட பாசிட்டிவ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, இந்த ஸ்பேஸில் இருக்கவங்க இப்போ நாளைக்கு படம் பார்த்தாங்கன்னா அதை பற்றி ஒரு 4 ட்வீட் வந்தால் கூட எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கார்த்திக் ப்ரோ. ஸோ அதுக்காக இதை கொஞ்சம் நம்ம நீங்களும் சொன்னீங்கன்னா எல்லாருமே. நான் ரொம்ப நாள் வந்து உங்களோட நான் நேத்தே கூட ட்வீட் போட்டிருக்கேன். நேத்தே கூட போட்டிருந்தேன். அப்படிங்களா? தெரியல. சரி, கவனிச்சிருக்க முடியும். சாரி நான் பார்க்கல ஆக்சுவலா. இந்த வாரம் அந்த படத்திலே வந்து ஆமா, நீங்க கவனிக்கல. பைரி தான் வந்து இந்த வார படங்கள் வந்த படங்கள்ல அதுதான் நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ப்ரோ. உங்க ப்ராஜெக்ட்லாம் சொல்லுங்க சுரேஷ் சாத்தா. என்னென்ன படம் நடிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க, மக்களுக்கு தெரியட்டும். பண்ணிட்டு இருக்கேன் இது இப்போ கார்த்திக் சார் பேசிட்டு இருந்தார் இல்லைங்களா, கீர்த்தி சுரேஷ் அவங்க கூட அந்த ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ரிவால்வர் ரேட்டா, பேஷன் ஸ்டுடியோஸ். சூப்பர் தாத்தா, சூப்பர். தேங்க்யூ சார். மாவீரன்ல உங்க ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த ஒரு டாக்டர் ஒரு ரோல் பண்ணிருக்கீங்களா? போயிட்டாரு. ஆனா ஆக்சுவலா லேபிள்ல கூட நல்லா பண்ணியிருந்தாரு சுரேஷ் தாத்தா. லேபிள்ல ரொம்ப காம்ப்ளிகேட் ரோல் நல்லா பண்ணியிருந்தாரு. தினேஷ் ப்ரோ, உங்களால வெரிஃபைட் யூசர்ஸ் மட்டும் தான் உங்களை மெசேஜ் பண்ண முடியும் ப்ரோ. அது கொஞ்சம் செட்டிங்ஸ்ல போய் கொஞ்சம் மாத்திருங்க. சரி ப்ரோ, நான் மாத்திறேன். நான் தேங்க்யூ. அப்புறம் கார்த்திக் ப்ரோ பாஸ் மேல ட்வீட் போட்டுருக்காரு, ஷேர் பண்ணுங்க. ஷூர் ப்ரோ, நான் பண்ணிடுறேன். நான் தேங்க்யூ. மேல ஷேர் பண்ணுங்க. எது சொல்றீங்க ப்ரோ? தினேஷ் ப்ரோ, அப்புறம் ஒரு டவுட். இப்ப நீங்க உங்க சைட்ல இருந்து யாராவது செலிபிரிட்டிஸ் கிட்ட யார்ட்டையாவது ப்ரமோஷன் கேட்டு பாத்தீங்களா ப்ரோ? இந்த படத்துக்கு எல்லார்ட்டையுமே கேட்டுட்டு இருக்கிறோம் ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு சில பேர் வந்து படம் பார்த்துட்டு ட்வீட் பண்ணியிருக்காங்க. சில பேர்னால படம் பார்க்க முடியல. ஸோ தனஞ்சயன் சார் பேசியிருக்காரு ஆக்சுவலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில பேர் பேசியிருக்காங்க.
சிபிராஜ் சார், சாந்தனு, அவங்க கிகி மேடம் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ அவங்களாம் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கான ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மேபி நாளைக்கு இல்லை நாளானைக்கு வந்து ரஞ்சித் சார் பார்க்குறேன்னு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ஒன்று பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கும். ஸோ ஏன்னா இது ஒரு சின்ன டீம் ப்ரோ. நமக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் முகாந்திரம் இருந்திருந்தா நமக்கு இது கொஞ்சம் பெருசாக போயிருக்கும். எல்லாருமே புதுசுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் டு த கோர் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் யாராவது படம் பார்த்தீங்கனாலும் ஒரு ட்வீட் பண்ணுங்கள், ட்வீட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சினிமா அந்த சினிமான்னு கிடையாது, நானும் எல்லா வேர்ல்டு சினிமா எல்லாமே பார்க்குற ஒரு பர்சன் தான். பட் என்னன்னா நம்ம ஊரில் இருக்கிறோம், நம்ம ஒரு 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 வேர்ல்ட் கிளாஸ் நாங்கள் நினச்சிக்கிறோம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸோ இல்லை அதை பற்றின படம் பார்க்குற எல்லாருக்கும் அது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நம்ம வந்து ஒரு தமிழ்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம், அதை ரிசீவ் பண்ண மாட்டேன்றாங்களேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி கார்த்திக் சார் சொன்ன மாதிரி டே பை டே அது மாறிடும்னு நினைக்கிறேன். நான் எப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து அடுத்த வாரம் தான் ரிலீஸு. நான் படத்தை கொண்டாந்து தேட்டரில் வச்சு இப்போ நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது இப்போ எனக்கு வந்து இது ப்ரொமோஷன் டைம். ஆக்சுவலாக பைரி வந்து 23rd ரிலீஸ் ஆகலை, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு வாரம் தேட்டரில் வச்சு நான் ஒரு படத்தை நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், இன்ஹவுஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்ற கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் நான் திலீப் பாபு சார் கூட ஒரு 12 to 13 இயர்ஸ் அவர் கூட தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன், அவரோட பர்சனல் மேனேஜராக. அதுக்கப்புறம் அவர் கூடவே எல்லா படங்களும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்டர்னலாக. ஸோ மார்க்கெட்டிங் பாசிபிலிட்டிஸ் என்னவோ இது ஃபுல்லாகவே ராகவன் என் கூட இருக்காரு. ஸோ டிஜிட்டல் பண்ணுறதுக்கு பட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்துக்கு. ஸோ டு த கோர் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் படம் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா சினிமாவும் நல்ல சினிமா தான். பட் நம்ம ஜோன்லேருந்து ஒன்று நம்ம வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அது தாராளமாக வந்து சப்போர்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய நாட்கள் வந்து இதில் வந்து லிசனராக இருப்பேன். பட் என்றைக்குமே நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருப்பேன், அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், கற்றுக்கிட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி நமக்கான ஒரு 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 நம்ம ப்ராடக்ட் எல்லாருக்குமான ஒரு ப்ராடக்டை கொண்டாந்து வச்சுருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம், எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் பேச முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்காக தான் ஆக்சுவலாக நான் வந்தேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆக்சுவலி நீங்கள் படமும் பாருங்கள், கார்த்திக் சாரும் படம் பார்த்துருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க, நான் அதை ஷேர் பண்ணுறேன். கார்த்திக் சார், நீங்கள் ஏற்கனவே போட்ட ட்வீட்டை நான் பார்க்க முடியல, மன்னிச்சுக்குங்க. பட் எனிவே நான் அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச ஸ்ட்ராட்டஜி எதாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் அதுவும் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம கண்டென்ட்டு அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணலாமோ, நீங்கள் சொன்ன மாதிரி மணி மைண்டடாக நாங்கள் அது ஆக்சுவலாக ஒர்க் பண்ணல. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம், என் கேமராமேன் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் போராடிட்டு இருக்காப்புல. என்னோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருஷம் என்னோட நண்பன்னா ஒரு ஃபேம்ப்ளெட் நாங்கள் ஆக்சுவலாக 2 பேருமே மார்க்கெட்டிங் தான். ஃபேம்ப்ளெட் ரோடாக வந்து 2 பேருமே வந்து ஃபேம்ப்ளெட் கொடுத்து இஷ்யூ பண்ண இடத்துலேருந்து தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து என்னோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாளை இயக்குனர்லேருந்து வந்த ஒரு டேரக்டரு, என்னோட எடிட்டர் அதே மாதிரி தான் நாளை இயக்குனர்லேருந்து வந்த எடிட்டரு. ஸோ இந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஜி பண்ண டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஜி பண்ணார், வேறு எந்த பெரிய டெக்னிக்கல் டீம் வச்சுலாம் பண்ணல. அண்டு எல்லாருமே சவுண்ட் டிசைனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொமோஷன் பண்ணுற டீமாக இருக்கட்டும், ஆன்லைனில் பண்ணுற டீமாக இருக்கட்டும், எல்லாருமே டு த கோர். இந்த படம் வந்து நாங்கள் இதை வந்து படமாவோ அப்படிலாம் நம்ம பார்க்கல, ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம், தைரியமாக வந்து நம்ம இது வந்து ஒரு சாலிடான ப்ராடக்ட்னு எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் நம்ம இதை பேசுகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி கார்த்திக் சார் பார்த்துருக்காங்க, அவங்களும் சொன்னாங்கன்னா அவங்களும் மேபி லைக் இதில் நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்குது கார்த்திக் சார், அது எனக்கே தெரியும். பட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பாசிட்டிவும் எதிர்பார்க்க முடியாது, நெகட்டிவும் நிறையா நம்ம என்னென்னலாம் நெகட்டிவ் நம்ம கம்மி பண்ண முடியுமோ. ஏன்னா இப்போ நான் வந்து ஆஸ் எ கிரிட்டிக்காக அப்படி தான் நானுமே படம் பார்ப்பேன். நான் ஒரு படம் பார்க்குறேன்னா இந்த இடத்துல இதை பண்ணியிருக்கலாம், நம்ம ஈஸியாக நம்ம ஒரு இடத்துல சொல்லலாம். ஆனால் நம்ம ப்ராடக்ட் வரும்போது நம்மளை யாருமே அப்படி சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் இருந்து ஒரு 98% ஒரு 95% டு த கோர் நமக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க அந்த படம் அப்படி பார்த்து தான் நாங்கள் அதை வந்து விட்டோம். அப்படி ஸோ அதனால நானா ஒரு நம்ம தமிழ் ஆடியன்ஸை இந்த படத்தை கரெக்டாக ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம
நம்ம படம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, என்ன உங்கள் மனசுக்கு தோணுதோ அது எல்லாருமே எழுதுங்க. ஸோ அதுக்காக தான் வந்தேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக் சார். ஸோ யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இல்லை ஏதாவது எதுனாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. உங்க டிஎம் செட்டிங்ஸை மாத்தி ப்ரோ, நிறைய பேர் கேக்குறாங்க. கேக்குதா? ஹாய் ப்ரோ, கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என் பேர் நிதின் ஷா. எனக்கு 19 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனா பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. ஆமா, இந்த மார்ச் 4 20 ஆக்சுவலி பாலிடிக்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து. அந்த நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு பிஜேபி கவர்னன்ஸ் அதெல்லாம் வந்து பிடிக்கும். பட் நான் ஒரு முஸ்லிம். எனக்கு பிஜேபி கவர்னன்ஸ் அண்ட் மோடி எல்லாம் வந்து உங்க ஸ்பேஸ் கேட்கறதுக்கு முன்னாடில இருந்து பிடிக்கும். ஆனா ஏதோ இன்னும் ஓட் மட்டும் போடுறதுக்கு வந்து ஒரு அந்த தயக்கம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து நான் நினைக்கிறேன்னா நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா என்னமோ நான் வந்து ஆள் செட் பண்ற மாதிரியே அவங்க நினைப்பாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி இல்ல ப்ரோ, ஏன் இழுக்கிறீங்க இதுக்குள்ள? எனக்கு தோன்றதுதான் நான் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு வந்து மோடி கவர்னன்ஸ் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். பட் எனக்கு ஃபேக்சுவலா எதுவுமே தெரியாம இருந்தது. பட் நீங்க வந்து ஃபேக்ட்ஸா சொல்றீங்களே, இப்போ யூபில வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ரோடு இல்ல, தண்ணி இல்ல. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரோடு வந்தது, தண்ணி வந்தது. அதனால திருப்பி ஓட் பண்றாங்க. முஸ்லிம்ஸ் இருக்கிற கான்ஸ்டிடியூன்சிஸ்லயும் வந்து ஓட்டு விழுது அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. பட் அவங்க வந்து மேபி அந்த ரிலீஜியஸ் பாலிசிஸை விட்டா தமிழ்நாட்டிலயும் ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். தமிழ்நாட்டில் அவங்க ஓட்டு வாங்கினாலும் என்னன்னு அடுத்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். கண்டிப்பா பெர்சன்டேஜ் ஏறும்ங்கிறது எனக்கும் தெரியும் ப்ரோ. டபுள் டிஜிட் எனக்கு நானே 10 to 15% வரும் தான் நானும் நினைக்கிறேன். இதெல்லாம் எதை வச்சு கணக்கு போறீங்க? புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எதை வச்சு கணக்கு போறீங்க? நம்மளாம் ரேண்டமா ஒரு கணக்கு போடுறோம். நம்மளாம் சொல்றோம் ரேண்டமா ஒரு கணக்கு. ஓகே, இவ்வளவு வாங்கியிருப்பாரு, இந்த எலெக்ஷன் இவ்வளவு வாங்குவாரு அப்படின்ற ரேண்டம் கணக்கு தான் போடுறோம். அந்த கணக்கு யாருமே மக்கள் போடுறது இல்லை. 2014 வந்து எல்லா ஒப்பீனியன் போலும் எடுத்து பார்த்தீங்கன்னா 180 தொகுதி, 170 தொகுதி, 200 தொகுதி, 210 தொகுதி. ஏன் ஜெயலலிதா இங்க தனியா நின்னாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா வந்து இங்க ஏன் வந்து 39 தொகுதியிலையும் அவங்க தனியா 40 தொகுதியிலும் நின்னாங்க, பாண்டிச்சேரி சேர்த்து நின்னாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து மெஜாரிட்டி வரவே வராது. ஏன்னா 30 வருஷமா வந்தது இல்லை இந்தியாவில் இந்த கட்சி. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப சொல்றது இது எல்லாமே இப்ப சொல்ற ஒப்பீனியன் பொண்ணு எப்ப சொல்ற ஒப்பீனியன் பொண்ணு எப்பயும் நடந்தது இல்லைங்க. 2014 வந்து பிஜேபி மெஜாரிட்டி கவர்மெண்ட் வராதுன்னாங்க, வந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 பிஜேபி வராதுன்னாங்க, அதுக்கப்புறம் அதோட அதிகமா வந்துச்சு. 2024 நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க ஏன் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாங்க. 24 அவங்கதான், 29 அவங்கதான். அடுத்து 15-20 இயர்ஸ்னாலும் வந்து பிஜேபி இருக்குங்கிறது சொல்றேன். இப்படிதான் சொல்றமே தவிர அதுக்கான ஃபேக்ட்ஸ் கிடையாது. நம்ம யார்ட்டையுமே ஃபேக்ட்ஸ் இல்லை. ஃபேக்ட்ஸ் தான் யாரும் பேசுறது இல்லை. சும்மா இதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு இருக்கோம். டெவலப்மெண்ட் இருக்குல்ல ப்ரோ, நார்மலா அதுதாங்க தமிழ்நாட்டை சொல்றேங்க. நான் தமிழ்நாட்டை சொல்றேன். தமிழ்நாட்டில் 10% வாங்குவாங்க, 15% வாங்குவாங்க. இதுதான் பேசிட்டு இருக்கீங்க தவிர யாருக்குமே வந்து 10% எவ்வளவு ஓட்டுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட்
மொத்த போலிங் ஓட்டு எவ்வளவு இருக்கு 60 அதுல lakhs இல்ல ப்ரோ, 60 lakhs ஓட்டுங்களா? 60 lakhs கிடையாது, அதெல்லாம் 60 போல் ஆகாது. லட்சம். 6 கோடி பேர் ஓட்டு போறாங்கல்ல இங்க. போன எலெக்ஷன் 4.5 கோடி போட்டாங்க, இந்த எலெக்ஷன்ல ஒரு 4.5 போடுவாங்க, இல்ல 5 கோடி போடுவாங்க, அவ்வளவுதான். 50 லட்சம் தான் 10%. அப்ப தொகுதிக்கு 1 லட்சம், 40 தொகுதி வச்சுக்கா ரேண்டமா அப்படியே டிவைட் பண்ணினா தொகுதிக்கு 1 லட்சம். 1 லட்சம் வாங்கினாலே, ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு வாங்கினாலே அதுவே வந்துடும் 10 லட்சம், 10% வந்துடும். நீங்க அதுதான் பேசிட்டு இருக்கீங்க. டிடிவி தினகரன் வந்து அங்க வந்து சவுத்துல 6-7 தொகுதியில வந்து 1 லட்சம் ஓட்டு தனியா வச்சிருக்காரு அவர் 2019. அவர் இப்ப அலைன்ஸ்ல இருக்காரு. பிஜேபி 2014 18% ஓட்டு. திமுகன்ற ஒரு கட்சி நீங்க இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்களே, திராவிடம் பெரியார், அந்த கட்சி 23% தான். அப்போ வெறும் 5% தான் அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம். நான் இல்ல ப்ரோ, எனக்கு பிடிக்கவே இல்ல உங்களை சொல்லுங்க, பொதுவா சொல்றேன். ஸோ அதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாதான் தெரியும். ப்ரோ டெபாசிட் வந்து ஒரு தொகையில டெபாசிட் வாங்குறதுனா எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோ? அதாவது எவ்வளவு ஓட்டு எடுக்கணும் ப்ரோ? மொத்தமா போலாறதுல வந்து 6ல் ஓட் பண்ணுங்க, 15%. அதுதான் ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ 1 லட்சம் ஓட்டு ஆவரேஜா வரும்னு சொல்றீங்களா? இப்போ வந்து ஒரு எம்பி தொகுதியில ஒரு 13 லட்சம் ஓட்டு இருக்கு, 15 லட்சம் ஓட்டு இருக்குன்னா, இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 2 லட்சம் ஓட்டு வாங்கணுமா டெபாசிட் வாங்குறதுக்கு? மொத்தமா போலாகிறதுல என்ன வருதோ அதுதான். ஆள ஓட் பண்ணுங்க. 6 லட்சம் ஓட்டு மொத்தமா போலாகுது அப்படின்னா 1 லட்சம் ஓட்டு வாங்க. விக்னேஷ், நீங்க தானே ஏதோ அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய தொகுதியில வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. நீங்க பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க பேசுறது எல்லாமே அண்ணாமலை வந்ததுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது இந்த எலெக்ஷன்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ப்ரோ அதே மாதிரி இப்போ வந்து அலைன்ஸ்ல வந்து பிஎம்கே டிஎம்டிகே அவங்க எல்லாம் வந்து பிஜேபி அலைன்ஸ்ல வந்துட்டா, இப்போ பிஎம்கே வந்து நார்மலா 5% டிஎம்டிகேக்கும் எலெக்ஷனுக்கு சம்பந்தமே less than 1% டிஎம்டிகே, பிஎம்கே 5% டார்கெட் பண்ணுவாங்கல்ல. டுபாகூர் கட்சி, அந்த கட்சி எங்க நின்னாலும் டெபாசிட் வாங்குறது அவ்வளவுதான். அது டுபாகூர் கட்சி, அதை ஒதுக்கிவுங்க. விஜயகாந்த் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவர் செத்த அன்னைக்கு வந்து எல்லாரும் போஸ்ட் போட்டீங்களா, அவரை வந்து வாழ்த்துனீங்களா, ஓகே அடுத்த வருஷம் வந்தாலும் வாழ்த்துங்க, அவ்வளவுதான். அரசியலுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு எதுவும் ஓட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிஎம்கேக்கு இருக்குங்க, பிஎம்கேக்கு இங்க இருக்கு 3 தொகுதியில் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. தருமபுரியில இருக்கு, கடலூர்ல இருக்கு, கள்ளக்குறிச்சியில இருக்கு, இஞ்சி போன வேலூர்ல இருக்கு. ஒரு 4-5 தொகுதியில இருக்கு. காஞ்சிபுரத்துல அவங்களுக்கு ஓட்டு இருக்கு ப்ரோ. எல்லா இடத்துலயும் இருக்கும். அவங்க மேஜரா இருக்கிறது வந்து இந்த 3-4 தொகுதி தான், அவ்வளவுதான். இப்போ வந்து பிஜேபி வந்து இப்போ ஒரு 20% ஓட்டு வாங்குறாங்கன்னா, பிஎம்கே வந்ததுனாலதான் ஓட்டு இருந்தது அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்படித்தான் பேசுவாங்க, அதனாலதான் வர வேணாம்னு சொல்றேன். அப்படித்தான் பேசுவாங்க, நாளைக்கு மீடியால வந்து அதான் பேசுவாங்க. டிடிவி தினகரன் 5% ஓட்டு, பாமக வந்து 5% ஓட்டு, தேமுதிக 2% ஓட்டு. தேமுதிக ஓட்டே கிடையாது, இவங்களாம் வச்சுக்குவாங்க 2-3 வச்சுக்கிட்டு மொத்தமா 20, இதுல 5, 10, இதுல ஒரு 3 போச்சுன்னா மிச்சம் 7. இந்த பிஜேபி வந்து ஒரு 7% வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க. இந்த மீடியா அப்படிதான் பேசுவாங்க. அதனாலதான் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. எதுவுமே வேணாம், நாங்க திறன் நிக்கிறோம். கார்த்தி ப்ரோ, இப்ப நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எதுவுமே வேணாம்னா நீங்க தொகுதி எப்படி ப்ரோ ஜெயிப்பீங்க? வேலூர்ல ஏசி சண்முகம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். இப்ப வேலூர்ல பாமக ஓட்டு கிடைச்சா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அவங்களுக்கு தொகுதி, அவங்க தான் தொகுதியை ஜெயிக்க வேணும் அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? அவங்க ஜெயிச்சுதான் வந்து பிஎம் ஆக போறாரு. அதே மாதிரி இப்ப நீங்க பாரிவேந்தர் சொன்னீங்கன்னா, பாரிவேந்தர் அவர் பார்த்து தனியா ஒரு இது வச்சிருக்காரு இல்லையா, தனி செல்வாக்கு வச்சிருக்காருல்ல. ஒரு பிஜேபியோட கேரக்டரை புரிஞ்சுங்க பேசிட்டு இருக்கு.
அவங்களே வந்து கூட்டணி கட்சியா போய் தான் வந்து இருக்கிற கட்சியை வந்து காலி பண்ணிட்டு அவங்க விளாடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க எப்பயுமே கூட்டணி கட்சியை வளர்த்தி ஊத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பாமகவும் தேமுதிகவும் ஏன் இத்தனை வருஷம் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கவே முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு அவங்க 4% ஓட்டு 3% ஓட்டு இதே பேசி இந்த பழைய அரசியல் பேசுறதுனால மட்டும்தான் அவங்க இருக்காங்க. அவாய்ட் பண்ணி விட்டு பாருங்க 2 எலெக்ஷன்ல 3வது எலெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க, காணாம போயிடுவாங்க. ஆனா அதை பண்ணாம இங்க இருக்க திராவிட கட்சிகள்லாம் அதிமுக ஒன்று திமுக ஒன்று கூட சேர்த்திக்கிறது, பயந்துக்கிட்டு கூட சேர்த்திக்கிறது அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓகே இந்த எலெக்ஷன்ல பண்றோம் பாமக கூட சேர்த்திக்கிறோம் 20% ஓட்டு ஆகிறோம். 2026 எலெக்ஷன் என்ன பண்ண பாமக வந்து எனக்கு 30 தொகுதி கொடுன்னு கேட்பாங்க, 20 தொகுதி கொடுன்னு கேட்பாங்க. இப்படியே கொடுத்துட்டு இருக்கிறதா? இப்படியே எத்தனை நாளைக்கு தான் வச்சு ஓட்டுறது? ஓகே தருமபுரியில எவ்வளவு ஓட்டு இருக்கு பிஜேபிக்கு அப்படின்னு எப்ப தெரியும் உங்களுக்கு? நின்னா தெரியும். கார்த்திக் ப்ரோ, அப்ப ஆனா நீங்க அப்படி சீமான் பாத்தீங்கன்னா மாதிரி தனியா DMK இது நின்னுட்டே வரைக்கும் இருக்கிறது தான் ஜெயிச்ச ப்ரோ. எல்லா எலெக்ஷனுமே அப்ப நீங்க இல்ல சொல்ற மாதிரி DMK இது பார்த்தா வரைக்கும் ஜெயிச்ச சீமான் எல்லா மாதிரி எலெக்ஷனுமே அண்ணாமலை தனியா தான் ப்ரோ நின்னுட்டே இருக்கணும் எல்லா தொகுதி எல்லா எலெக்ஷனும். நிக்கலாமே, தப்பே கிடையாதுங்க. எங்க சீமான வந்து தனி 1% இருந்து 4% ஆகி 4% இருந்து 7% ஆகிட்டு இடத்துல சீமானால பண்ண முடியுது அப்படின்னா பிஜேபியில பண்ண முடியாது. அப்படி இல்ல கார்த்திக் ப்ரோ. இப்ப வந்து இது டிஎம்கேயோட வின்னிங் ஃபார்முலாவே வந்து சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு மொத்தமா ஓட் பெர்சன்டேஜ் வாங்கி வின் பண்றதா தானே இருக்கு. அதுதாங்க ஃபார்முலான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஃபார்முலான்னு இல்ல, அவங்க டெக்னிக் சொல்றேன். அரசியல் இப்போ இல்ல 2000 அது கிடையவே கிடையாது. அது கிடையாது, ஃபார்முலான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இதே தேமுதிக இது வந்து விசிகவும் மதிமுகவும் வைக்கவும் திருமாவளவனும் இல்லைன்னா கூட திமுக ஜெயிச்சிருக்கும் அந்த எலெக்ஷன்ல. ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து ஐயோ ஒருவேளை தோத்துட்டு என்ன வருது, ஆல்ரெடி 10 வருஷம் நம்ம வந்து தோத்துட்டோம் திரும்ப தோத்துடக்கூடாது அப்படின்ற பயத்தில் சேர்த்துக்கிறாங்க. கார்த்திக் ப்ரோ, நிறைய தொகுதியில திமுக 500 ஓட்டுல 1000 ஓட்டு எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. 500 ஓட்டு கூட விசிகேக்கு இருக்காதுன்றீங்களா? அந்த தொகுதியில 500 ஓட்டுல எல்லாம் எவ்வளவு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க? 500,000 ஓட்டுல திமுக. மத்த எந்த ஸ்டேட்லயாவது ஜெயிச்சிருக்காங்களா அவங்க? காங்கிரஸ் கிடையாது. ஆனா இடத்த கொடுத்து நீங்களும் வந்து தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ண வேண்டிய அவசியம் பிஜேபி கிடையாது. நீங்க சொல்றதே உங்க கருத்து சொல்றீங்க ப்ரோ. இப்ப அமித்ஷாவே என்ன சொல்றாரு, இது மாதிரி வந்து கூட்டணிக்கான கதவுகள் திறந்து இருக்குது அப்படின்னு தான் அவரே சொல்றாரு. அமித்ஷாவே தேசிய தலைமையிலே அப்படிதான் சொல்றாங்க. தேசிய தலைமை தாண்டி முடிவெடுக்க முடியுமா? அவர்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவர் சொன்னதை விட்டுருங்க. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொல்றான்னு சொல்லுங்க. அதுதாங்க இருக்கணும். கூட்டணி வந்து சேர்த்துக்குவீங்க. ஆமா கூட்டணி கதவு திறந்தா இருக்கு அப்படிதாங்க சொல்லுவாங்க எல்லாரும். வந்த சேர்த்திக்குவீங்களா? ஆமா வந்தா சேர்த்து. புரியுது ப்ரோ, நீங்க சொல்றது புரியுது. அப்போ வந்து அப்ப சேர்த்துக்கிற ஐடியா இருந்தா நீங்க சீமான் மாதிரி முதல்ல அனௌன்ஸ் பண்ணிடலாமே, தனித்துதான் 40 தொகுதியிலும் போட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமே. மக்கள்கிட்ட அது ஒரு நல்ல நம்பிக்கையை தான் ஏற்படுத்தும். இவங்க கூட்டணி எதிர்பார்க்கல, எங்க பலத்தை நம்பியே தனியா நிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்ட்டு ஓட்டு போடுவாங்க. இன்னும் அப்படி வந்து சீமான் மாதிரி இருக்க முடியாது. சீமான் மாதிரி இருக்க முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து முரட்டத்தனமா பேசிட்டு இருக்க முடியாது அரசியல்ல. எப்பயுமே நாங்க வந்து நிற்போம் அப்படி நிற்போம் அப்படின்னு பேசக்கூடாது. அதுவும் தப்பு அரசியல்ல. எப்பயுமே ஆப்ஷன் வச்சுட்டே இருக்கணும். ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன்லயே வச்சுட்டே இருக்கணும். இதுதான் சக்சஸ் ஃபார்முலா. அவங்க போய் ஆந்திராவில் சேரலாமே, ஜெகன்மோகனோட சேரலாம், இல்லை சந்திரபாபு நாயுடோட சேரலாம். ஏன் சேராம உட்காந்துட்டே இருக்காங்க? ஆப்ஷன் வச்சுட்டே இருக்காங்க. அவங்க பார்ப்பாங்க எது சரி வரும் அது போய் சேர்ந்துக்குவாங்க. அவங்க அப்படிதான் டீல் பண்ண எல்லாத்தையுமே அரசியலை பொறுத்த வரைக்கும். சும்மா சீமான் மாதிரி நான் யார் கூடயும் சேர மாட்டேன், யார் கூடயும் வச்சுக்க மாட்டேன் கூட்டணி அப்படி டக்குன்னு டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்தீங்கன்னா அது ட்ரோல் ஆயிடும். ப்ரோ எனக்கு மட்டும் தான் கேட்கல போல. ஹலோ ப்ரோ, பேசுறது பிரேக் ஆகுது ப்ரோ. ப்ரோ கேக்குதா? இப்ப கேக்குதா? ஹலோ இப்ப கேக்குது சொல்லுங்க.
ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, ரொம்ப கேப் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் இல்ல ப்ரோ, ஒரு சினிமா நியூஸ் கேட்கணும் போல இருந்துச்சு. ப்ரோ அதான் தளபதி 68 வந்து இப்போ கோட்டு, 69 வந்து நீங்க யாரு டைரக்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும்? நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. சும்மா நிறைய பேர் நிறைய சொல்றாங்க, உங்களோட ஒப்பீனியன் சும்மா சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஏன் ஒப்பீனியன்லாம் வந்து படமாகுமா? ஆகாது. ஆப்ஷன்ல யார் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா என்னோட ஒப்பீனியன் வந்து வினோத் எடுத்தா ஒரு நல்லா இருக்கும். சஜஷன் சொல்லுங்க ப்ரோ. சஜஷன் வந்து வினோத் எடுத்தா நல்லா இருக்கும். ஆனா அது நடக்காது. ப்ரோ சங்கர் அட்லிலாம் இல்லவே இல்லையா? சங்கர் அட்லிலாம் இல்லைங்க. அவங்கலாம் ஃபீல்ட் அவுட். ஃபீல்ட் அவுட்னு சொல்ல தப்பா, அது தப்பு. அது கிடையாது. பட் சங்கர் வந்து இப்ப திரும்ப எடுத்து அந்த அந்த பழைய ஹைப்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னொன்னு அட்லியுமே வந்து வேற படம் பண்றாரு. சன் பிக்சர்ஸ்க்கு ஏதோ ஒன்று கமிட் ஆயிருக்காரு, அதை பண்ண போறாரு. அட்லியும் ஓகே தான். அட்லியும் ஒரு ஆப்ஷன் தான். அட்லி ஆர் வினோத் ஃபைல் மூவி அரசியல் நல்லா மூவியா இருக்கும். இருந்தா நல்லா இருக்குங்க. முன்னாடி சொல்லிருக்கோம், பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, இப்போ இந்த Okay bro, டிஎம்கே அலையன்ஸ்ல thanks. ராமநாதபுரம் தொகுதி வந்து இவங்களுக்கு ஐயுஎம்எல்க்கு ஒதுக்கிட்டாங்கல்ல. இப்ப அதனால வந்து ராஜீவ்காந்தி ஏமாற்றம்னு சொல்றாங்க. இப்ப அவருக்கு எப்படி போகும்? ஏன்னா அந்த தொகுதி எப்படியாவது வாங்கிடலான்ட்டு தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கீக் தான் கட் ஆயிடுச்சு. நடுவில் என்ன ஏமாற்றம் அவருக்கு ராஜீவ்காந்திக்கு? இல்ல ப்ரோ, இப்ப ராஜீவ்காந்தி வந்து ராமநாதபுரத்துல நிக்கலான்ட்டு அவரை இது பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோ. இப்போ அதை வந்து சவுக்கு சங்கர்களை போட்டாருங்க. சவுக்கு சங்கர்களை போட்டாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, அது ஓரளவுக்கு நம்ம தகுந்த இதுலயே சொல்றாங்க எல்லாருமே வந்து அவரு அதுக்கான இதுதான் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப தமிழன் பிரசன்னான்னு கூட ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து போன 19 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏங்க அவருக்கு உருட்டிட்டு இருந்தா யாருங்க மதிப்பாங்க இஷ்டத்துக்கு? ப்ரோ அதுதான் ப்ரோ, தமிழன் பிரசன்னா வந்து 19ல ஒரு தொகுதிக்காக விருப்ப மனு போயிட்டு அது போட்டு நேர்காணல்லாம் போய் அட்டன் பண்றாரு. துரைமுருகன் வந்து அவருக்கு சீட் இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, துரைமுருகன் அந்த இடத்துல பணம் இருக்கிறத லீக் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி இப்ப ராஜீவ்காந்தி வேற கட்சி இருந்தும் அதனால பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேக்குதா இல்ல யாருக்காச்சும் ஆத்துல பேச கேக்குதா? கேட்கல நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, கேட்கல அவர் பேசுறது கேட்கல. விக்னேஷ் ப்ரோ, நீங்க தானே ஏதோ மீடியா மொனோபொலி சொல்லியிருந்தீங்க, என்ன? ப்ரோ இல்ல ப்ரோ, இப்போ வந்து ஹை ரேட் கொடுத்து பணம் இருக்கிறதுனால வாங்குறான் அப்படின்ட்டு ஐயப்பன் சொன்னார் ப்ரோ அம்பானி. இப்ப அவங்க அவங்க வந்து ஆட்சி எல்லா அதிகாரமும் கூடுறதுனால இப்ப வாங்குறாங்க ரெகுலரா. அது மாதிரி இருந்தா மற்ற சேனல்லாம் அழிஞ்சிரும்ல, அதனால சொல்றேன். இல்ல இப்போ ஏலம் தானே ஓடுறாங்க, கரெக்ட் தானே? ஏலம் தானே ஓடுறாங்க ப்ரோ. ஏலம் ஏலம் ப்ரோ, ஏலம் தான் ப்ரோ விடுறாங்க. இப்ப வந்து அதுல ஹையா யார் கோட் போடுறாங்களோ அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமா. இப்ப மத்த மீடியால இருக்கவங்க வந்து இது பண்ண முடியாது. இப்ப அம்பானி வந்து மீடியால சம்பாரிச்சு வளரல, புரியுதுங்களா? ஆயில் பிசினஸ் வேற பிசினஸ்ல சம்பாரிச்சு இதுல வந்திருக்காரு. சரி, அந்த மாதிரி இருக்கிற பணக்காரங்க எல்லாம் வந்து ஒரு ஃபீல்டுல போயிட்டு அந்த ஃபீல்டே அப்படியே மோனோபோலி பண்றது கரெக்ட் நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ நீங்க சொல்றதுக்கு தான் வந்து என்ன 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 கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல இல்ல கார்த்திக் ப்ரோ, இது பழைய டாபிக் ப்ரோ. நீங்க அப்போ போன் பேச போனீங்கல்ல, அப்போ பேசின டாபிக் இது. மீடியா வந்து மோனோபோலியா அந்த பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் வாங்குறாங்கல்ல, அது வெறும் பிசிஎஸ் அந்த இது ஐபிஎல் அப்புறம் சொல்றீங்க. அது ஏலத்துல தான் எடுத்தாங்க. ஆனா அதுக்கும் இல்ல மோனோபோலின்றது கெட்ட வார்த்தைன்னு எப்பங்க கண்டுபிடிச்சீங்க?
இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கறது உங்களுக்கு தேவை சர்வீஸ், அவ்வளவுதான். நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, என்ன எனக்கு கிடைக்குது, இது சரியா இருக்கா, கரெக்டா இருக்கா, இல்லையா அப்படிதான் யோசிக்கணும். மோனோபுலியா இருக்கு, ஒரே கம்பெனி எடுக்குது. ஐயோ அம்பானியே வாங்குறாரு, அதானியே வாங்குறாரு, ஓகே. அம்பானி எதாவது வாங்கல, இப்ப என்ன அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது யாருமே யோசிக்க மாட்டாங்க. ப்ரோ எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ, இல்ல நான் சொல்றது நீங்க உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இது எப்படி கார்த்திக் தெரியுமா, ப்ரோ இது நம்ம ரோட்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ரோ. ஒரு ஃபீல்டுல டிவிஎஸ் நீங்க எக்ஸ்எல்ல வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல்ல போயிட்டு இருப்போம், பக்கத்துல பிஎம்டபிள்யூ ஒருத்த கார்ல போனா பார்த்துட்டு, பாரு பிஎம்டபிள்யூ கார்லாம் போறானுங்க, ஒன்னும் எங்க போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகணும், எவ்வளவு ஸ்பீடாக போறான் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் இது. அம்பானே அதான் நீ பார்த்து எப்ப பார்த்தாலும் பொறாமப்பட்டுக்கிட்டு, ஏங்க அவன் இன்னைக்கு நேற்று வரல இல்லைங்க, அவன் 15 வருஷமோ 20-30 வருஷமோ வளர்ந்துட்டு இருக்காங்க, அவன் பரம்பரையா பணக்காரா இருக்கான். ஆனா இங்க இருக்கவங்க கார்த்திக் வந்து ப்ரோ, அதை அப்ப நீங்க பேசினாங்கன்றதுக்காக சொல்றது புரியுது ப்ரோ, இங்க இருக்கிற என்ன கான்செப்ட் சொல்றீங்கன்னு புரியுது. அரசியல்வாதிகளை இப்ப பணக்காரன் ஆக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு ப்ரோ தேவை புரியுது சர்வீஸ், ப்ரோ. இப்ப நான் என்ன உங்களுக்கு கேக்குறேன்னா, தேவை அப்ப நீங்க சர்வீஸ். கலாநிதி மாறன் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை ஏங்க சார் சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க கலாநிதி வந்து பண்ண மாறன் அவங்களோட சன் டிவி நான் வந்து என்னையும் டிகிரேட் பண்ண முடியும், பேச முடியாதுல்ல. சன் டிவி பிசினஸ் தானே ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. அதுதான் ப்ரோ. இப்ப வந்து ஒரு டைம்ல சன் டிவி மட்டும் தான் இருந்துச்சு சேட்டலைட் சேனலா, இப்ப எத்தனை சேனல் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இல்ல யார் யாருங்க வந்திருப்பாங்க? இல்ல அப்போ இல்ல நீங்க அப்படி பாத்துட்டா அப்ப இருந்த சன் டிவியோட வியூவர்ஷிப் எதையும் இப்ப அதுக்கப்புறம் கிராஜுவலா குறைஞ்சிருக்குல்ல. அப்ப எவ்வளவு வியூவர்ஷிப் இருந்தது, அதனால தானே அவங்க அப்ப டாமினேட்டிங்கா இருந்தாங்க. அந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் பார்க்கணும்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ, நீங்க அரசியல் அதிகாரத்தோட நீங்க சேர்ந்து வளர்றீங்களா, அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். இப்போ நீங்க அது எல்லா இடத்துலயுமே இருக்கும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அது எல்லா இடத்துலயும் இருக்கும் சரியா. நீங்க வந்து அதானே அம்பானிக்கெல்லாம் போவீங்க, உங்க ஊர்ல ஒருத்தர் இருப்பான், அவன் எம்எல்ஏ ஃப்ரெண்டாகவும் எம்பியோட ஃப்ரெண்டாகவும் இருப்பான், அவன் வளர்ந்து பிசினஸ் மேன் ஆயிடுவான், திடீர்னு 4 காம்ப்ளெக்ஸ் கட்டிடுவான், பார்த்துட்டு தான் இருப்பீங்க எல்லாரும். அதெல்லாம் இருக்கதான் செய்யும், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? அவன் எல்லாருக்குமே ஃப்ரெண்டா இருப்பாங்க, அவன் எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருப்பான், பிசினஸ் மேனா இருப்பான். அப்படி பார்த்தா இப்போ பிசினஸ் மேன் மோனோபோலி தானே. ஆமா, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல கார்த்திக் ப்ரோ, ஆனா மோனோபோலி இப்ப வந்து மோனோபோலின்னு வந்துருச்சுன்னா, இல்ல மோனோபோலி கெட்ட வார்த்தை கிடையாது, ஆனா மோனோபோலி வந்துருச்சுன்னா அவன் ஃபிக்ஸ் பண்றதுதான் பிரைஸ், அவன் நினைக்கிறதுதான் அப்படின்னு ஆயிடுங்கிற பயம் தானே. இந்தியால பிசிஐன்னு ஒரு தனி அமைப்பு இருக்கு சரிங்களா. அது வந்து இந்த மாதிரி மொனோபோலி ஆகி இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் பாதிப்பு வருதோ இல்ல மார்க்கெட்ல ஏதாச்சும் பாதிப்பு வருதோ அதை அலோவ் பண்ணாது. அது வந்து நடுவுல தலையிட்டு அதை வந்து சரி செஞ்சிடும். அவங்க யார்கிட்ட அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை பிரிச்சு கொடுத்துரும். அது இண்டஸ்ட்ரிக்கு எதுவும் பாதிப்பு இல்லாததுனாலதான் அது இப்ப சும்மா இருக்கு. அதுதான் சிசிஐன்னு சொல்லுவாங்க, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி. இது எல்லாத்துக்கும் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எதுவுமே மோனோபோலி ஆகக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு தனி இண்டிவிஜுவல் பாடி. நீங்க எடுத்து பாருங்க அதெல்லாம். சரி பரவாயில்ல, அந்த ரெஜென்ட்டு சன் டிவிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களே ஃபர்ஸ்ட், ஓகே. தப்புனா இதையும் தப்புன்னு பேசுறீங்களே, அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா ஓகே தான். அது தப்புனா இதையும் தப்புன்னு பேசுறீங்க, ஆமா எல்லாத்தையும். இப்போ வந்துட்டு ஒரே குடும்பத்தை ஆட்சி பண்ணாமீங்க அப்படின்னு பேசுங்க, அதையும் பேசுங்க, அதுவும் மோனோபோலி தான். ப்ரோ இப்ப அவர் சொல்ற பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஹாட் ஸ்டார் கொண்டு எல்லாத்தையும் வாங்குற இடத்துல இப்ப அம்பானி இருக்காரு, ஓகேவா. இப்ப அவர் வாங்கிட்டு அவர் சந்தோஷமா இந்தியாலயே அதிக வியூவர்ஷிப் கிரிக்கெட்டை போட்டுருவாரு. இப்ப சோனி மாதிரி சேனல்லாம் இப்ப என்ன போட்டுட்டு இருக்காங்க நீங்களே எடுத்து பாருங்க. சோனி மாதிரி சேனல்லாம் கேம்ஸ் அந்த அளவுக்கு இது இல்லாத ஹாக்கி இந்த மாதிரி எல்லாம் போட்டு அவங்க ஃபீல்டுல தான் இருப்பாங்க. யார் பேசுறது? விக்னேஷ் ப்ரோ. விக்னேஷ் நீ அம்பானி அதானி எல்லாம் தடுக்கவே முடியாது. அம்பானி அதானி இல்லைன்னா புரிஞ்சுக்கோ, அவங்க 2 பேரும் இல்லைனாவே இந்தியாவோட எக்கனாமியே டவுன் ஆயிடும். அவங்க தான் மேஜர் மீடியால அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாது. இது இப்படிதான், இந்த சிஸ்டம் இப்படிதான் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். திமுகவுக்கு வந்து இவங்க வந்து ஸ்டாலின், கருணாநிதி, ஸ்டாலின்,
உதயநிதி அப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்குன்னா ஓகே அதுதான். அப்படி எதிர்த்து பேசுறவங்க 1000 பேசிட்டு இருக்கலாம். அது அப்படி இருந்தாதான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரிதான். வேற என்ன பண்ண முடியும்? ப்ரோ ஓகே இல்ல அம்பானி ப்ரோ, இப்ப கொடுக்காம யாரு வந்து இப்போ கொடுத்தா ஒருத்தர் சொன்னாரு, அவனா என்ன தான் பண்ணுவான். சொன்னாருன்னா ப்ரோ பட் நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இதை பத்திலாம் இப்போ ஒருத்தர் சொன்னாரு ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த அமைப்பு இருக்கதான் செய்யும். இப்ப அந்த சேனல்காரன் சேனலே மூடிட்டு போறது இல்ல. இப்ப சோனி மாதிரி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க அந்த 10 நெட்வொர்க் அவங்க எடுத்துட்டு போனப்ப 10 கிட்ட வந்து நிறைய கேம்ஸ் இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. அவங்க வந்து எது வியூவர்ஷிப் கம்மியா இருக்க கேம்ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க சுத்தமா போயிடுவாங்கன்னு நான் சொல்ல. அவங்க பிசினஸ் நீங்க உள்ள கொண்டு கெடுக்கிறீங்க. நீங்க எத்தனை வருஷமா மீடியால இருக்கீங்க? அம்பானி எத்தனை வருஷமா மீடியால இருக்காரு? 18 நியூஸ் 18 நெட்வொர்க் எத்தனை எத்தனை 18 நெட்வொர்க் எத்தனை வருஷமா இருக்கு? விக்னேஷ் ப்ரோ, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில அவங்க அவங்க வந்து கட் த்ரோட் பிரைசிங் அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அதெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. ஓகேவா? அது வந்து லீகலா பண்றாங்களா இல்லீகலா பண்றாங்களா நிறைய நார்ம்ஸ் இருக்கும். அதை பார்த்துதான் பண்ணுவாங்க. யாரும் சும்மா எடுத்துட்டுலாம் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க லீகலா தான் வாங்கியிருப்பாங்க ரைட்ஸ். அது மொனாப்பலி கிடையாது. மொனோபொலியே இருந்தாலும் என்னங்க பண்ண முடியும்? இப்போ சரி ஓகே மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம பேசி வரும்ல. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ அவங்க கேட்குறாங்க விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது ஏங்க 700 தேட்டர் போடுறீங்க அப்படின்னு சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதறுவாங்க. எதுக்குங்க அவர் படத்துக்கு அவ்வளோ போடுறீங்க? எங்கள் படத்துக்குலாம் தேட்டருக்கெல்லாம் கதறுவாங்க. அப்போ நீங்கள் வந்து விஜய் மோனோபொலின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை விஜய் படம் எடுக்கிறோம் மோனோபொலின்னு சொல்லிடுவோம்? அப்படி கிடையாது. பிஸ்னஸில் எப்பயுமே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுடைய இது வந்து பெருசாக தான் இருக்கும். அப்படிதான் பார்க்க முடியும். விக்னேஷ் ப்ரோ, நீங்க அதை சொல்ற விட்டுட்டு ஒரே சும்மா லாஜிக் எப்போ பார்த்தாலும் வந்து மோனோபொலி ஆகிறோம்னா விஜய் படம் வந்தா விஜய் படத்தை எல்லா தேட்டருக்காரனும் போடுறான். அது மோனோபொலியா? கிடையாது. விக்னேஷ் ப்ரோ, நீங்க சொல்ற அதே மாதிரிதான். இப்போ ட்விட்டரை யாரு அங்க இருக்கா? அவங்க மீடியால இருந்தா வாங்கினாரு எலான் மஸ்க். இல்ல அமேசான் வந்து வாஷிங்டன் போஸ்ட் வாங்கியிருக்கு. அவங்க அப்படியே வாங்குறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு சில விஷயமே புரிய மாட்டேதுங்க. இதெல்லாம் பிரைவேடைசேஷன் ஆகுறத வந்து கெட்ட வார்த்தை, மோனோபொலி ஆகுறது கெட்ட வார்த்தை, இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இவங்க. ஒரு 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 பிரைவேட் ஏஜென்சி வந்து ஏதோ ஒரு பப்ளிக் செக்டாருக்குள்ள வந்தா என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனை என்ன? அதான் சொல்லணும். நீங்க உங்க பிரச்சனை என்ன இருக்கு அதுல? உங்களுக்கு தேவை சர்வீஸ் அவ்வளவுதான். அந்த சர்வீஸ் வருதா இல்லையா? அது பெட்டரா ப்ரோ வருதா? சர்வீஸ் கொடுக்குறாங்க ஓகே ப்ரோ. அது நீங்க வந்து வேற ஒருத்தர்ட்ட போனது ஆரம்பிச்சுட்டு இன்னொருத்தர்ட்ட போறேன்றீங்க. இன்னொரு அதுக்கு 50 பதிலா ப்ரோ இன்னொரு அப்ப டேட்டா திருடாம இருக்காங்களா? இப்ப அம்பானி டேட்டா திருடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. என்னப்ப அம்பானி டேட்டா திருடி தான் பொழைக்க வேண்டிய அவசியம் இருக்காரான்னு நீங்க என்னத்தையோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்னப்ப இவிஎம்க்கே கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி அம்பானி டேட்டா திருடுறான்னு பண்ணுங்க. ஆனா அம்பானி காசு இல்லை. நாளைக்கு காலையில் இட்லி சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. டேட்டா திருடி வித்து பொழைச்சிட்டு இருக்காரு அவரு. என்னத்தையோ உலகிட்டு இருக்குங்க இஷ்டத்துக்கு. ஆமா ப்ரோ, நாங்க தான் உளறோம். இல்ல விக்னேஷ் ப்ரோ, உங்க Facebook, WhatsApp, Instagram இதை விட டேட்டா வந்து அம்பானி திருடுறாரு? இல்ல புரியலையே. உங்களோட கூகுள் டேட்டா, உங்களோட மெட்டா டேட்டா எல்லாம் உங்க டேட்டா எல்லாமே இந்த சோசியல் மீடியால தான். நீங்க லொகேஷன், அதாவது பின் பாயிண்ட் லொகேஷன் எங்க இருக்கீங்க இங்க மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப எல்லாருமே திருடுறாங்க. நீங்க பேடிஎம் இப்ப என்ன சொல்லி இப்ப பேடிஎம்க்கு ஒரு செக் வைக்கிறீங்க? பேடிஎம் சொல்லுங்க. பேடிஎம் சைனாக்கு டேட்டா வைக்கிறான்னு தானே பண்றீங்க. அதே தானே அம்பானி பண்றான். பேடிஎம்க்கு நீங்க இதை அனுப்புறீங்க, அம்பானியோட இதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டீங்க. பேடிஎம் வந்து வேற பிரச்சனை ப்ரோ. பேடிஎம் வந்து வேற பிரச்சனை. சைனா அது பிரச்சனையே கிடையாது. அவங்க பேங்க் வந்து கொலாபே பண்ணல எந்த பேங்கோடையும். அவங்க அதான் பிரச்சனை. இப்ப நீங்க கூகுள் பே பண்ணிருந்தா HDFC பண்ணிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு பேங்கோட கொலாப் பண்ணிருப்பாங்க. நீங்க யூபிஐ வாங்கும்போது அந்த ஐடி வாங்கும்போது பின்னாடி ஓகே HDFC இல்ல ஓகே SBI அப்படி வரும் தெரியுமா? அது வந்து எப்படின்னா அந்த பேமெண்ட் ரூட் வேன்னு சொல்லுவாங்க. அந்த பேமெண்ட் ரூட் வே வந்து ஒரு பேங்கோட கொலாபரேட். அதே பண்ணி சொன்ன மாதிரி அது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். அதுல வந்து பேடிஎம் வந்து சில இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. அதுதான் ஆக்சுவலா ஒரு பேங்க்ல ஆரம்பிச்சு அதுக்கு சர்வீஸ் தனியா வைக்கணும். ஆனா பேடிஎம் வைக்கல. அதான் பிரச்சனை. அதனாலதான் அவங்க பேன் பண்ணாங்க. எல்லாத்தையும் பேடிஎம் சர்வர்லயே வச்சுட்டாங்க. பேங்க்
ப்ரோ எல்லாத்தையும் அது போராளி மட்டும் இல்ல ப்ரோ, போராளி சைனாக்கு டேட்டா வைக்கிறாங்க ஒரு பாயிண்ட் சேர்த்து தான் ப்ரோ ஆட் ப்ரோ பண்ணிருந்தாங்க முதல்ல. அது இரியா வந்து 10% ஷேர் இருக்கு ப்ரோ இரியா சைனா என்னையா கம்பெனில. இரியா என்னையா டேட்டா வச்சிருக்க நீ? உன் டேட்டா வேற வாங்கி விற்பாங்களா சைனால இருக்க? வாங்கி உன் டேட்டாவை பார்த்து என்ன பண்ண போறான் சொல்லு. ஓ என்ன வச்சிருக்க போற மிஞ்சி போ? ப்ரோ டேட்டா இல்லாமல ப்ரோ இப்ப எல்லாம் அதை ஒரு பெரிய பிசினஸா இது பண்ணிட்டு இருக்காங்க, டேட்டா சயின்ஸ்ன்ட்டு. இதெல்லாம் லாஜிக்கா பேசணும் ப்ரோ எந்தெந்த ஏரியால மக்கள் எந்தெந்த மாதிரி விரும்புறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் பிசினஸ்காரன் எல்லாம் கேக்குறான் ப்ரோ. சரி ஓகே. ப்ரோ எடுத்து கூகுளே இப்ப எடுத்து என்ன டேட்டா பண்ணிட்டாங்க? வச்சிருக்காங்க ப்ரோ சீரா. எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? உங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நீ போய் வந்து ஐபோன் வந்து சர்ச் பண்ண அப்படின்னா ஐபோனுடைய விளம்பரமா உனக்கு அந்த காட்டும். டேட்டாவும் நான் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் காட்டும். அது இதுக்கு மேல என்ன உங்ககிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்க, உன் கையை பிடிச்சிருக்காங்க. ப்ரோ நார்மலா அந்தந்த பிசினஸ் சின்ன சின்ன ஆட்கள் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ. இப்போ நீங்க டேட்டா கொடுக்கும்போது கார்பரேட் இங்க இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கா, இந்த இடத்துல நம்ம இந்த பிசினஸ் இறக்குவோம்னு சொல்லிட்டு வந்து இறக்க மாட்டாங்களா? அதெல்லாம் தடுக்கவே முடியாது. சும்மா என்னத்தையாவது விளையாட்டு இருக்காதுங்க. விக்னேஷ், அதிகமா வந்து ஒரு பிசினஸ்ல வந்தாதான் காம்படிஷன் கிரியேட் ஆகும். காம்படிஷன் கிரியேட் ஆனாதான் உங்களுக்கு பிரைசஸ் கம்மியாகும், புரியுதா? இல்ல ஒரு ஆளு இல்லாட்டி சின்னூண்டு ஒரு கம்பெனி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸுமே வராது, பிரைஸ் எல்லாம் கம்மியாகும். நிறைய கண்ட்ரீஸ் வச்சு நிறைய பிசினஸஸ் வந்தா கண்ட்ரியும் டெவலப் தானே ஆகும். அதே மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் போனு, ஓகேவா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு என்ன போனு, இப்ப இருக்கிற 10,000 ரூபாய்க்கு என்ன போனு, வித்தியாசம் பாத்துக்கோ. ஒரு காலத்துல ஒவ்வொரு பண்ணுவாங்க ப்ரோ. இப்போ கோடாக் கேமரா இருந்துச்சு, இப்ப இருக்கா? இப்ப கேனன் இருக்கு, அப்புறமா இருக்குமா? நோக்கியா அதான் ஒவ்வொரு காலகட்டத்துல மாறும், ஓகேவா? நீங்க இந்த ஃபேஸ்ல ஜியோ இருக்கிறதுனால இப்ப பேசுறீங்க, நீங்க ஓவரா எடுத்து பாருங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோடாக் கேமரா, இல்லைன்னா வந்து நோக்கியா போனு. நோக்கியா நீங்க எத்தனை பேர் வச்சிருந்தாங்க? ஆண்ட்ராய்ட் போன் வந்து இப்ப காணாம போச்சுல. நோக்கியானா கேபிளுக்கு எவ்வளவு காசு கட்டிட்டு இருந்தீங்க? கேபிளுக்கு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா கட்டிட்டு இருந்தீங்க. எப்ப எஸ்வி இருக்கும்போது, சுமங்கலி கேபிள் விஷன் இருக்கும்போது, அதுக்கப்புறம் டாடா ஸ்கை ஏர்டெல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இல்ல கவர்மெண்ட் கொண்டு வந்து செட்டப் பாக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு ஆப்ஷன் வந்துருக்குல்ல. இப்படிதானே வரும் எல்லாமே. இங்க யார் மோனோபோலி ஏற முடியும் ஃபர்ஸ்ட்? இல்ல ப்ரோ, கவர்மெண்ட் வந்து மக்கள் நலனுக்காக அந்த கேபிள் இது ஆரம்பிச்சாங்கன்றீங்களா? அன்னைக்கு தேதிக்கு எஸ்சி இது பண்றதுக்காக கலைஞர் ஆரம்பிச்சது. அது சர்வீஸ், அவ்வளவுதான். அன்னைக்கு தேவை அந்த சர்வீஸ் அவன் தான் கொடுக்குறானா, அவன்கிட்ட தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேர் வந்தாலும் 4 பேர்த்துக்கு கொடுப்பாங்க. ஒருத்தகிட்டே மட்டும்தான் கொடுத்துட்டாதான் இங்க பிரச்சனை. ப்ரோ இப்ப நான் சிம்பிளா கேக்குறேன் ப்ரோ. இப்ப எல்லா பேட்டரி வண்டி எல்லாத்துக்கும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ல போயிட்டு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நியானு, அப்புறம் 2-3 கம்பெனி இருக்கு, அது பேர்லாம் எனக்கு தெரியல. இப்போ வந்து ஜியோ பாத்தீங்கன்னா அதுலயும் உள்ள இறங்கிட்டான், ஜியோ பிபின்னு சொல்லிட்டு. எங்க ஒருத்தர் உள்ள வரக்கூடாதுன்னு இங்க பாருங்க, இங்க பாருங்க விக்னேஷ், உனக்கு சார்ஜ் போறதுக்கு இடம் வேணுமா? சார்ஜ் போடுற இடம் வேணுமா? ஜியோ வந்து பிரச்சனையா சொல்லு ப்ரோ. சார்ஜ் ப்ரோ அந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கவங்க பிசினஸ் மூட்டு தான் ப்ரோ போனோம். இவங்க அந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது யாருங்க அப்படி சொன்னா? அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க பேசுறது வந்து கேபிட்டலிசம் பேசுறீங்க, அதுதானே? ஒருத்தர் பிசினஸ் ஏன் விட்டு போட்டுமே என்னப்ப? என்கிட்ட 200 ரூபா வாங்கினால 1 GB டேட்டாவுக்கு, அதனால எத்தனை முடிச்சு போட்டோம் ப்ரோ. ஏர்செல் மூணுனப்ப எத்தனை பேருக்கு வேலை போச்சு தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? இப்ப எவ்வளவு பேர் வேலை செய்றாங்க உனக்கு தெரியுமா? உனக்கு ப்ரோ ஜியோலாம் அந்த அளவுக்கு கஸ்டமர் எடுக்கல ப்ரோ. நீங்க அந்த டெலிகாம் செக்டர்ல இருக்கவங்களை கூட கேட்டு பாருங்க. ஜியோல எல்லாமே ஆட்டோமேட்டிக் இதுதான் வச்சிருக்கான். நான் அந்த அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்ததுனால அவங்களுக்கு அது பிளஸ்ஸா போயிடுச்சு. அவனுக்கு எல்லா பக்கமும் ப்ராஃபிட் தான். அவனுக்கு டெக்னாலஜியும் வளர்ந்துச்சா? டெக்னாலஜியோட வளர்ச்சியை வந்து நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம வந்து கையை வச்சு மறைச்சிட்டு இருக்காதீங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி. ஜியோ வர்றதுக்கு முன்னாடி மாசத்துக்கு 1 GB எவ்வளவு பே பண்ணிட்டு இருந்தீங்க? ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு 1 GB வரதுக்கு முன்னாடி இல்ல செல்போன் வரதுக்கு முன்னாடி வந்து எஸ்டிடி பூத் இருந்துச்சு. எஸ்டிடி பூத்துக்காரெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க, எங்க செல்போன் ஓட்டிங்க அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்கும். எனக்கு வேலை போயிடுச்சு, எஸ்டிடி பூத் வச்சிருந்தேன், நான்
ப்ரோ அதுதான் ப்ரோ, அனில் அம்பானி அதே குடும்பம் தான். அனில் அம்பானியால அன்னைக்கு அந்த பிசினஸ் லாஸ்ல பண்ண முடிஞ்சது, இவங்க எப்படி ப்ராஃபிட்ல பண்றாங்க ஜியோ? யோசிச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் அம்பானி தான் புலம்பிட்டு இருக்கீங்க கடைசி ப்ரோ வரைக்கும். ஒரே ஃபேமிலி தான் ப்ரோ, ரெண்டுமே கார்பரேட் தான். ரெண்டும் அனில் அம்பானி பிரிஞ்சிருச்சு. கார்பரேட் இங்க தான், பாருங்க, முகேஷ் அம்பானி ரெண்டும் கார்பரேட் தான். பிரிச்சுட்டாங்க. 2 பேரும் வந்து வேற வேற பிசினஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? நீங்க எடுத்து பாருங்க, அவர் லாஸ் ஆகி ஐபி வச்சிட்டாரு. ப்ரோ அவங்க பிரிஞ்சது எனக்கும் தெரியும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு அதே அம்பானி குடும்பத்தால அந்த டெலிகாம் பிசினஸ் பண்ண முடியல. நீங்க எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அனில் அம்பானி பண்ணது இது, முகேஷ் அம்பானி பண்ணது, 2 பேரும் ஒண்ணு கிடையாது. பிசினஸ்மேன் சம்பாதிப்பான், தொழில் பண்ணுவான், 100 தொழில் பண்ணுவான், 100 வந்து 1000 ஆக்குவான், எல்லா தொழிலுக்குள்ளேயும் வருவான். என்ன பண்ண முடியும்? அத இதையே பேசிட்டு இருந்தா இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம நீ வராத, நான் வராத, நீ வராத, எப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் ஏன் ப்ரோ நீங்க மேக் இன் இந்தியான்னு பேசுறீங்க? ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போலாமே, எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுக்கலாமே, அவங்க நாட்டு பொருள்லாம் இங்க எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண்றதுக்கு. அதையும் தான் பண்றாங்கல்ல. இதுக்கு மேல வந்து இங்க இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்றாங்க, அவ்வளவுதான். வேற என்ன? யாரும் கையை பிடிச்சி இழுக்கலையே, ஐபோன் வாங்காதுன்னு சொல்லியே. ப்ரோ அரிசியே சில நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஏற்றுமதி பண்றவங்க தடை போட்டீங்க. ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம வச்சிருக்காரு. அது ஏதாவது தெரியாம பேசிட்டே இருக்க கூடாது ப்ரோ. அந்த 6-8 மாசம் தடை இருந்தது ப்ரோ. எப்பவுமே அது எதுக்காக பண்ணாங்க? அது எதுக்காக பண்ணாங்க? இங்க அரிசி கம்மியா இருக்கு அதனால பண்ணாங்க. இந்தியாவுக்கு தேவை இருக்கு அதிகமா, அதனால பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு அதிகமா தேவை இருக்குங்க, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிடாதீங்க எல்லாத்தையும், இங்க வந்து பஞ்சம் வந்துடும் அரிசி இல்லாம, அதனால பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இப்படிதாங்க பண்ண முடியும் கவர்மெண்ட். உங்களுக்கு பெட்ரோல் கொடுத்துருவானா? அங்க பெட்ரோல் கிடைக்கல உங்களுக்கு கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டாங்களா அந்த கண்ட்ரி? அந்த மாதிரிதான் இங்க அரிசி ஏன் எக்ஸ்போர்ட் பண்ண வேணும்னு சொன்னாங்க. அந்த டைம்ல அமெரிக்காவும் நம்ம மேல ஏதோ சாங்ஷன் டாக்ஸ் ஏதோ ரைஸ் பண்ணிருந்தாங்களா ப்ரோ? அதனால தானே? இல்ல அதனால இல்ல ப்ரோ. இந்தியாவில வந்து அரிசி வந்து பற்றாக்குறை வரக்கூடாதுன்றதுக்காக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதாங்க எல்லா கண்ட்ரியும் பண்ணுவாங்க. இது என்னங்க இது புதுசா வந்து பிசினஸ் மாடல் நீங்க பிசினஸ் மாடல் ஃப்ரீயா இருக்கு நீங்க எப்படி சொல்ல முடியும்? கார்பரேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நார்மலா சின்ன லெவல் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? இல்ல நீங்க இப்ப சிறு துரு அம்பானி அதானி போய சொல்லிடுவோமா, நாட்டை விட்டே ஓடிடுங்க அப்படின்னு துரத்தி விட்டுருவோமா? என்ன சொல்றீங்க? உருளைக்கிழங்கு எல்லாமே சின்னதா இருக்கணும், அதிகம் பெருசா இருக்க கூடாது அப்படி சொல்றீங்களா? புரியலையே ப்ரோ. அப்படி எல்லாம் நான் சொல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காம்படிஷன் கமிஷன் இருக்குன்றீங்களா, அவங்க என்ன பண்றாங்க? இப்ப நீங்க தான் சொன்னீங்க அது மாதிரி மோனோபோலி ஆக. அவங்க இதுக்காக இப்ப ட்ராய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டைம்ல இப்ப அவங்க ரொம்ப நாள் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருந்தாங்க ஜியோ. வந்து 6-7 மாசம் டோட்டலா ஃப்ரீ தலையிட்டு கொடுக்க கூடாதுப்பா, நீ வந்து அவங்க ஏதாவது பேசிக் சார்ஜ் ஒரு சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை சொன்னோடனே அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி ஃப்ரீ கொடுத்தது தப்புன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, ஃப்ரீ கொடுத்த தப்புன்னு சொன்னீங்க பண்ணாங்களா? ப்ராசிக்யூஷன் பவர் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அதுக்கு முன்னாடி 1 ஜிபிக்கு வந்து நீங்க வந்து 200 ரூபா 300 வாங்கிட்டு இருந்தீங்களே ப்ரோ. அந்த 1 ஜிபி 200 ரூபா 300 ரூபா வாங்கினவங்களா ஏஜிஆர் ஃபீஸ் குடுக்குறாங்க ப்ரோ. அவங்க ஃபுல்லா எடுத்துட்டு போல. இப்ப ஜியோக்குலாம் ஏஜிஆர் ஃபீஸ் சுத்தமா கிடையாது. அந்த டயத்துல இருந்த அந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் ஏஜிஆர் ஃபீ. வோடஃபோன்லாம் கட்ட முடியாம திணறிட்டு இருக்கான். உங்ககிட்ட வாங்கினாலும் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி ஒரு அமௌண்டா அது போயிட்டு தான் இருக்கு. அவனுக்கு கஸ்டமர் இல்லைங்க. ஏஜிஆர் ஃபீ கட்டலாம். அவனுக்கு கஸ்டமர் இல்லைங்க. வோடஃபோன் எவ்வளவு பேருங்க யூஸ் பண்றீங்க வோடஃபோனுங்க? ப்ரோ கஸ்டமர் இல்லன்றது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்க. முந்தி ஆரம்பிச்சவங்க எல்லாம் ஏஜிஆர் ஃபீஸ் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனந்த் சிங் சொல்லியிருக்காரு. அவங்க அதை கட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா 200 ரூபா ஒரு ஜிபிக்கு வாங்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்றீங்க. அதுக்கானதெல்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஜியோக்கு என்ன ஏஜிஆர் ஃபீஸ்? நான் கேக்குறது உங்க சர்வீஸ்க்கு என்ன பிரச்சனை? இப்ப ஜியோ யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து என் காசால கொள்ளடிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதை சொன்னா அதை பேசுவோம் நம்ம. ப்ரோ ஜியோ யூஸ் பண்றோம் ப்ரோ. இப்போ ஜியோ யூஸ் பண்றதுனால வாங்குற சம்பளத்தை ஜியோ அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் ப்ரோ கேளுங்க ப்ரோ. 80 கோடிக்கு மேல கனெக்ஷன் இருக்கு ப்ரோ. அதனால ஜியோ ஸ்பீடே இல்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ என்னோட பிரச்சனை. ஓகே 30 கோடி கனெக்ஷன் இல்ல அது பிரச்சனையே கிடையாது. ரெண்டுலயும் சேம் ரேட் தான் ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன். ரெண்டுலயும் சேம் ரேட் தான் ப்ரோ.
இல்ல அதுதாங்க. அப்படி அப்படி உங்க பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கான தீர்வு சொல்லுவோம் நம்ம. விக்னேஷ் இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஸ்பீட் இல்லன்ட்டு. ஜியோ அப்போ ஸ்பீட் அப்போ இல்ல. நார்மலா ஜியோ ஸ்பீட் ஏர்டெலோட இல்ல. ஸ்பீடு அதுதானே? ஜியோ இருக்கா ப்ரோ? இங்க பாருங்க இல்ல இல்ல விக்னேஷ் இல்ல ப்ரோ, ஜியோ ஸ்பீட் இல்ல. அதுதானே பிரச்சனை. இது சொல்லுங்க ஜியோ ஸ்பீட் இல்ல. அதுதானே உங்க பிரச்சனை. இது ஆமா வோடோஃபோனோ ப்ரோ, எனக்கு பர்சனலா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவேன். ஆமா வோடோஃபோனோ ஏர்டெல்ல இருந்திருந்தா ஸ்பீட் அதிகமா இருந்திருக்கும். இவங்களாம் இல்லாதனால ஸ்பீட் அதிகம் இல்ல கம்மியாச்சு. ப்ரோ, நான் 2 சிம்மும் சைமல்டேனியஸா யூஸ் பண்றேன் ப்ரோ. ஒரே ஏரியா டவர்ல இருந்தா யூஸ் பண்றேன். ரோமிங்லாம் இல்ல, வீட்ல இல்ல இருந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்டெல் ஸ்பீடா இருக்கு, ஜியோ ஸ்பீடு இல்ல. இல்ல நான் கேட்கறது ஜியோ ஸ்பீட் இல்லைன்றதான் உங்க பிரச்சனை தானே? ஆமா ப்ரோ, எனக்கு பர்சனலா ஜியோ மேல அதான் ப்ரோ பிரச்சனை. ஓகே. அம்பானி இந்த எல்லாத்துக்கும் காரணம் அம்பானி தான். ப்ரோ நீங்க 80 கோடிக்கு மேல நீங்க ஒரே ஆளே கனெக்ஷன் வச்சிருந்தா அது எவ்வளவு டவர்ல நீங்க போய் சிக்னல் கொடுத்தாலும் இதாகும் ப்ரோ. ஜியோ எல்லாம் வாடகைக்கு தான் எடுத்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓன் டவர்ஸ் எல்லாம் இது பண்றது இல்ல. ஆனா பழைய நெட்வொர்க் எல்லாம் சில பேர் எல்லாம் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல டவர் வச்சிட்டு இருக்கான். நீங்க டவர் வச்சிருக்க கம்பெனி எல்லாம் காலி பண்ணி ஒன்னொன்னா அமுச்சு விட்டுட்டே இருப்பீங்க. நீங்க அதுக்கப்புறம் வாடகைக்கு எடுத்துப்பீங்க எல்லா டவரையும். என்னங்க உங்க பிரச்சனை? உங்களுக்கு வோடோஃபோன் ஓனரும் ஹெச்சியோட ஓனரும் ஏர்டெலோட ஓனரும் தான் உங்க பிரச்சனையா? ப்ரோ நீங்க ஒரே இதுல எல்லா கஸ்டமரையும் எடுத்துட்டு போவாதீங்கன்னு சொல்றேன் ப்ரோ. அதனாலதான் ப்ரோ ஸ்பீட் விக்னேஷ் ப்ரோ, நான் இங்க சொல்ல வேணாம். நீங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஜியோக்கு யாரு உங்களை மாற சொன்னா? நீங்க ஜியோக்கு யாரும் மாற சொல்ல ப்ரோ. நான் செகண்டரி சிம்மா நான் வாங்குறேன் ப்ரோ. ஏன் வாங்குறீங்க? எதுக்கு வாங்குறீங்க சொல்லுங்க. எதுக்கு வாங்குனீங்க? ப்ரோ கஸ்டமர் கம்மியா இருந்தப்ப ஸ்பீடு இருந்தது ப்ரோ. 10 கோடி பேர் 15 கோடி பேர் இருந்தப்ப ஸ்பீடு இருந்தது ப்ரோ. இல்ல பெட்டர் சர்வீஸ் அவ்வளவுதான். மத்த நெட்வொர்க் சரியில்லை, ஜியோ நல்லா இருக்கு, சீப்பா இருக்கு, அதனால வாங்குறோம். அதுதானே. அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ. ஜியோ சீப்பா இருக்குன்னு வாங்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ குடுக்குறாங்க. அப்ப தூக்கி போட்டுருக்கு ப்ரோ. சிம் யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ. சீப்பா இருக்குன்னு சொன்னானே ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னானே ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு தானே வாங்குறோம். சரி ப்ரோ ஐயப்பன் ப்ரோ, இப்போ நீங்க அந்த நம்பர் நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். தூக்கி போடுங்க. அதே நம்பர்ல வேற சிம் வாங்கிக்கலாம் ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் போர்ட் பண்ணி போறேன். எந்த நெட்வொர்க் போலாம் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. நீங்க தான் சொல்லுங்க ஏர்டெல் நல்லா இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கும் போப்பா. விக்னேஷ் ஐயோ என்ன கொடுமையா இருக்கு. எந்த ஆபரேஷனும் இல்ல. போனே யூஸ் பண்ணாதியா? போன் எல்லாம் உடைச்சு போட்டுறியா? போனே உடைச்சு போட்டுறியா? 5G இல்ல ப்ரோ. நீங்க சும்மா ஏதாவது சொல்லாதீங்க ப்ரோ. ப்ரோ நான் வோடஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஜியோ வோடஃபோன் தான் யூஸ் பண்றேன். வோடஃபோன்ல 5G நல்லா கிடைக்குது. நல்லா யூஸ் பண்ணுங்க போங்க. நீங்க என்ன மோனோபோலி வேணாங்கறீங்கல? வோடஃபோன் யூஸ் பண்ணுங்க. ஏங்க இவன் என்னங்க வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான் சம்மந்தம் இல்லாம. ஏன் ஜியோ பிடிக்கலாம் ஜியோ தூக்கி எரிஞ்சிட்டு போயானா அதையும் போக மாட்டேன். எனக்கு ஸ்பீடு வரலன்ற. இப்ப என்னதான் சொல்ல வர சொல்லு விக்னேஷ். ப்ரோ நான் போர்ட் பண்ணி போறதுக்கு ரெடியா இருக்கேன் ப்ரோ. ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஏர்டெல் மட்டும் தான் இருக்கு எனக்கு. வேற 5G நெட்வொர்க்கே இல்ல இந்தியால. வேற 5G நெட்வொர்க்கே இல்ல. வோடஃபோன் 5G நெட்வொர்க் கிடையாது. 4G தான் அது. சரி ஓகே. அதுக்கு யாரு இல்ல அது இல்ல அது யார் பிரச்சனை? அது யார் பிரச்சனை? இது என்ன அநியாயமா இருக்கு? ஏங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு? நான் ரோட்டு கடையில போய் திங்குறேன். உட்காந்து சாப்பிடறதுக்கு இடம் இல்ல, டேபிள் போடல. வோடஃபோன் 5G சர்வீஸ் கொடுக்கலனா அது ஜியோ பிரச்சனையா? சரவணபவன்ல போய் உட்காந்து சாப்பிடுவேன். ஜியோ பிரச்சனைனா ஜியோ வந்ததுனாலதான் இப்போ வேற நெட்வொர்க்கே எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். நீங்க அதை புரிஞ்சுக்காம ஜியோ பிரச்சனையா இல்லங்க. டொக்கோமோ மூடிட்டான், ஏர்செல் மூடிட்டான், எத்தனை பேர் மூடிட்டான். ஏங்க இப்போ நீங்க இப்ப என்ன எதிர்பார்க்கற விக்னேஷ்? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. உன் பிரச்சனையை சொல்லு. என்ன எதிர்பார்க்கற? எனக்கு உனக்கு வந்து ஜீவா இருக்க கூடாது. நாளைக்கு ஒன் பிசினஸ் மேன் ஆக்கிடுவீங்க ப்ரோ. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி நாளைக்கு ஒன் பிசினஸ் மேன் ஒன் நெட்வொர்க் ஜீவா ஆக்கிடுவீங்க நீங்க. அது ஆக்குவோம்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் ஆக்குவோம். ஓகே உன் பிரச்சனை என்ன அது சொல்லு. ஒன் ஜியோன்னு ஆக்கிடுவோம். இந்தியா ஃபுல்லா ஜியோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். உன் பிரச்சனை என்ன அது சொல்லு. அது ஸ்லோவா இருக்கு. எனக்கு ஸ்லோவா இருக்கு. அந்த நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா யூஸ் பண்ணாத. செல்போன் யூஸ் பண்ணாத. யார்கிட்ட பேசணும் நேர்ல போய் பேசிக்க. வேற என்ன பண்ண முடியும்? போன் யூஸ் பண்ணாதன்னு நீங்க எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி பே பண்றேன். நான் இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருக்கேன் நானு. அப்படி எல்லாம் கிடையாது. அப்படிலாம் இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாதுன்றீங்க? கிடையாது. அது கிடையாது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா அது கிடையாது. அப்ப ஏன் அலையன்ஸ் பேர்ல நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் பேர் வச்சிருக்கீங்க? என்டிஎம். அது சும்மா வச்சுக்குவோம். என்னப்ப
சும்மா வச்சுக்கோ, இஷ்டம்னா யூஸ் பண்ணி, இல்லை யூஸ் பண்ணா விட்டுரு, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? விக்னேஷ் ப்ரோ 5G எப்படி ஆப்ரேட் ஆகும்னா இவங்க பிரச்சனை எப்படி இருக்கு பாத்தியா? ஜியோ ஸ்பீடு இல்லையா, எனக்கு வேற நெட்வொர்க் கொண்டு வா அப்படின்னு. அப்ப ஜியோ தான் இருக்கும், யூஸ் பண்ணா பண்ணு, இல்ல போ அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, அதாவது பெரிய நெட்வொர்க் 2, இல்லனா தேர்ட் பிஎஸ்என்எல் இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? நிறைய ஆப்ஷன் இருக்கு. சும்மா இவனுங்க சும்மா ஓட்டிட்டு இருப்பானுங்க. இந்தியால இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாருமே நெட்வொர்க் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஜியோக்கு வந்தானுங்க. அப்புறம் ஜியோக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பேச்சு பேசினா ஓகே விட்டுரு, செல்போனை யூஸ் பண்ணாமன்னு சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ப்ரோ நெட்வொர்க் சரியில்லைன்னு ஜியோக்கு வந்தாங்களா, ஃப்ரீ குடுக்குறாங்க ஜியோக்கு வந்தாங்களா? தெளிவா சொல்லுங்க. நானும் நெட்வொர்க் சரியில்லைன்னு தான் வந்தேன். நான் இப்பதான் வந்தேன், 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தேன். என்கிட்ட இன்னைக்கு வரைக்குமே ஜியோ சிம் இல்ல, யூஸ் பண்ணது இல்ல. இப்ப என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் யூஸ் பண்றதே இல்ல. அதுவே பர்சனல் சாய்ஸ். அதே மாதிரி ஸ்லோவா தான் ப்ரோ இருக்கு. ஏர்டெல் கூட ஸ்லோவா தான் இருக்கு. பைத்தியம் மாதிரி அம்பானி அதானி உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. டாட்டாலாம் அதுக்கு முன்னாடியே பணக்காரையா இந்தியால? என்னைக்கா டாடா நினைச்சு டாடா ஏன் வெளியே போனா? டாடா டொக்கோமோ ஏன் வெளியே போச்சு? அதுக்கு சொல்லுங்க. டாடா பணக்காரன். அதை போய் டாட்டாட்ட கேளு. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும். ப்ரோ ஒரு கஸ்டமர் கேர் ப்ரோ என் பிரச்சனை சொல்லிட்டான்ல ப்ரோ. 10 கோடி 15 கோடி இருக்கும்போது ஜியோ ஸ்பீடா இருந்துச்சு ப்ரோ. 80 கோடிக்கு மேல போனோடனே சுத்தமா ஸ்பீடு இல்ல ப்ரோ. 5G டவர்லயே ஸ்பீடு இல்ல ப்ரோ. இல்ல இதுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கீங்களா? இல்ல எனக்கு தெரியல, இது எப்படி நான் அக்செப்ட் பண்றதுன்னு தெரியல. எனக்கு இன்ஜினியரிங் பத்தி தெரியாது, அதனாலதான் நான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் என்ன சுத்திட்டு இருக்கு? யூடியூப் வீடியோவா? ஆமா ப்ரோ, யூடியூப் வீடியோ 720K சுத்துது ப்ரோ. 720K சுத்துது ஜியோல. அங்க வந்து செக் பண்ண முடியாது, அவங்க யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். நீங்க கேட்டு பாருங்க, ஜியோ நெட்வொர்க் குரோம்பேட்ல அப்படிதான் இருக்கா? இப்படி கஸ்டமர் கேர் கிட்ட போய் கேளுங்க. என் வீட்ல ஏர்டெல் கிடைக்காது ப்ரோ, ஜியோ தான் கிடைக்கும். நான் குரோம்பேட் தான். இப்படியே பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். இந்த தம்பி யாரு? ஒரு தம்பி சரி ஓகே, நம்ம ஆளா போயிட்டாரு, அதனால எதுவும் ட்ரோல் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணி தொலைறது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் ஐயப்பட்ட வேற விஷயம் பேசிட்டு இருந்தேன். ஐயப்பட்ட டிவி பத்தி பேசிட்டு இருந்தேன். நீங்க தான் ஒண்ணு கலாய்க்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சரி ஓகே, எலன் மாஸ்க் வந்து சிம் கொண்ட வேற ப்ரோ வாங்கி போட்டு அதே பத்தில இருந்து சரி ப்ரோ, வந்தா வாங்க தான் போறோம். மார்க்கெட்ல வந்தா வாங்க தான் போறோம். ஆமா ப்ரோ, அப்ரூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் ஸ்பேஸ்ல கொண்டு வந்துறாங்க, கவலைப்படாதீங்க. மோனோபோலி ஆகாது. டாப் மணக்கான எலான் மாஸ்க் அமெரிக்கா. ஏப்பா அந்த ஸ்டார்லிங்கா சொல்றீங்க? இங்க இருந்து ஒரு டாப் ஆமா ஆமா மாட்டீங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, அந்த ஸ்டார்லிங்க் வந்தா செமையா இருக்கும் ப்ரோ. அது சேட்டலைட்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு லிங்க் இன்டர்நெட் எல்லாம். அதுவும் மோனோபோலிமானுங்க. ஆனா என்னடா அந்த டெக்னாலஜி அவன் மட்டும் தான் வச்சிருக்கான். அப்பனா அது மொனோபோலி தான், அது ரியலான மொனோபோலி தான். என்னத்தையா உலகிட்டு இருப்பானுங்க. பிவிஆர்ல போய் படம் வைப்பானுங்க, ஆனா பிவிஆர் சினிமாஸ் வரப்பானுங்க. இவனுங்களுக்கு என்ன தெரியுமா? கார்பரேட், மோனோபோலி, இதெல்லாம் கெட்ட வார்த்தை இவனுங்களுக்கு. ஆனா இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, பிவிஆர்ல படம் வைப்பானுங்க, ஜியோ சிம் யூஸ் பண்ணுவானுங்க. இவனுங்க போய் யூஸ் பண்றது எல்லாமே அதுதான் இருக்கும். ஆனா வந்து பேசுறது மட்டும் இந்த ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது நோய், அதுதான் உளவில் நோய். அது இவனுக்கு மேஜரா இருக்க நோய். அந்த நோய் எப்போ திருந்தோன்னு தெரியாது. இவங்க படம் பார்க்கறதுல இருந்து எல்லாத்துலயுமே அந்த சர்வீஸ் தான் வந்து வச்சுக்குவானுங்க. அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்பானுங்க. போறதே வேற சர்வீஸ் வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷனே விட மாட்டீங்க நீங்க. ஏர்டெல் இருக்குல்ல, உனக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்? ஒண்ணு ஆப்ஷன் கொடுக்கணும் உனக்கு. ஒரே ஆப்ஷன் டியூவல் சிம் போன், ஏர்டெல் சிம் வச்சிருக்கேன். இன்னொரு ஏர்டெல் அது இருக்குல்ல, அப்புறம் அது யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஏர்டெல் சிம் ஒரு சிம் இருக்கு, இன்னொரு சிம் நான் வேற நெட்வொர்க் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க ஆக்கப்பூர்வமா பதில் சொல்லுங்க. ஏன் பிஎஸ்என்எல் இன்னும் 5G ப்ரோ வோடாஃபோன் யூஸ் பண்ணு ப்ரோ. பிஎஸ்என்எல் இருக்கு.
அது ப்ரோ வோடாஃபோன்ல எங்க ப்ரோ 5G நெட்வொர்க் இருக்கு? பிஎஸ்என்எல் எங்க ப்ரோ இருக்கு? பிஎஸ்என்எல் போய் யூஸ் பண்ணிக்க. 5G வேணுன்ற, அப்புறம் ஜியோ வேணுன்ற, அப்புறம் 5G வேணுன்ற. என்ன லூசா நீ? அப்புறம் ப்ரோ 5G ஸ்லோவா நீங்க இருக்குன்னு பேசுற. புரியாம பேசாதீங்க ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா 5G நெட்வொர்க் இந்தியால நீ 2 தான் தான் லூஸ் இருக்கு. மாதிரி நான் பேசுற. விக்னேஷ் ஏர்டெல்ல நான் விக்னேஷ் சரி, ஒர்க் ஓகே. அந்த வச்சிருக்கேன். 5G அதுல வந்து டிஎம்சி எத்தனை போன் ஃபைவ் ஜி அந்த வந்து வைக்கிறேன். எத்தனை 5G நாள் தான் ஆச்சு? உனக்கு 5G சுத்துது. வந்து எத்தனை நாள் உனக்கு ஆச்சு? இல்ல அந்த 5G வந்து இல்ல எத்தனை நாள் அந்த ஆச்சு? 5Gலயும் உனக்கு யூடியூப் வீடியோ ஓப்பன் ஆகல. ப்ரோ உன் 1 இயர்க்கு போன்ல மேல ஆகுது உன் ப்ரோ. போன் 1 இயர்க்கு மேல ஆகுது இரியா ப்ரோ. ஏன் இரு ஒரு நிமிஷம். உன் போன்ல 5Gல கூட யூடியூப் வீடியோ சுத்துது, ஓப்பன் ஆகல. அப்படி ஒரு போனை வச்சிட்டு இருக்க நீ. அப்படி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க நீ. இல்ல சரிங்களா? எல்லாரும் ஒன் பிளஸ் அப்புறம் என்னதான் 11 பண்றது? யூஸ் பண்றீங்களா? OnePlus 11 யூஸ் பண்ற எல்லாருக்கும் போன் அப்படிதான் இருக்கா? ப்ரோ குரோம் பெட்ல எங்க அப்படி ப்ரோ நீங்க? யாருக்குமே குரோம் பெட்ல கிடையாது. எங்க ப்ரோ? ப்ரோ குரோம் பேட் உன்னை ராதாநகர். மாதிரி பைத்தியத்துக்கு மட்டும்தான் நான் வெற்றி தேட்டருக்கு பின்னாடி தான் ப்ரோ இருக்கேன். என் வீட்ல வந்து ஏர்டெல் வராது, எனக்கு ஜியோ தான் வரும். நான் ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்டெல்ல இருந்து ஜியோ மாறினேன். நானும் குரோம் பெட் தான். வெற்றி ப்ரோ தேட்டருக்கு பின்னாடி ஏர்டெல் விட அப்படியே. ஜியோ பெட்டரா இருக்கு ப்ரோ நிறைய இடத்துல. ப்ரோ நான் ஜியோ ராதாநகர் பெட்டரா தான் இருக்கேன் ப்ரோ. ராதாநகர் போலீஸ் பூத் பின்னாடி இருக்கேன் ப்ரோ நானு. அப்போ விக்னேஷ் ப்ரோ, இது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் உங்க வீட்டுல அது சிக்னல் வர பிரச்சனை, மொத்த இந்தியாவுக்குமேன்ற பிரச்சனை கிடையாது ப்ரோ. எங்க அபார்ட்மெண்ட்லயும் இந்த சரி, பக்கத்துல பக்கத்துலயும் சரி, எல்லாருமே எங்க தெருவுலயே எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இல்ல ப்ரோ, பண்றாங்க. எனக்கும் சேம். பக்கத்துல ஏர்டெல் வந்து எனக்கு நெட்வொர்க்கே வராது என் வீட்ல. ஏர்டெல் நெட்வொர்க்கே வராது, நான் ஜியோ மாறிட்டேன். பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா விக்னேஷ்? விக்னேஷ் குறை சொல்லணும்னே சொன்னா இப்படிதான். இல்ல பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா விக்னேஷ்? இருக்குங்க. ஏங்க பக்கத்துல இருக்கு சொல்லுங்க. செஞ்சு போங்க, அங்க போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க வந்து அங்க இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதா அங்க இருக்க டாக்டர் சொல்லுவாங்க. போங்க. இல்ல கீழே ஒரு 600 பேர் ஸ்பீக்கர் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எந்தங்க நீங்க சொல்றீங்கன்னா கேட்டுதான் இருக்காங்க. அதான் புரியும் ப்ரோ. நீங்க மென்டல்ன்றீங்க ப்ரோ. மென்டல்ன்றீங்க நீங்க. ப்ரோ சொன்னா ப்ரோ கார்த்தி ப்ரோ, நான் வந்து சேலம் அவுட்டர்ல இருக்கேன். மென்டல் மாதிரி பேசினா மென்டல் தாங்க சொல்ல முடியும் ப்ரோ. நான் சேலம் அவுட்டர்ல இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் தான். கிட்டத்தட்ட இப்ப 3வது நம்பர் யூஸ் பண்றேன். 3 நம்பர்ல ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து ஏர்டெல் தான். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஏர்டெல் தான். நான் வந்து வில்லேஜ் சைடு அவுட்ரு, சுத்தமா நெட் எடுக்கல. நான் அப்ப அதான் நினைச்சேன், இந்த டிஎம்கே ஸ்டாலின்லாம் ஓட்டே போடக்கூடாதுடா அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜியோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு சம்பந்தம் இல்ல, நான் அப்படிதான் நினைச்சேன். அவரு வந்து அம்பானிக்கும் பிஜேபிக்கு சம்பந்தப்படுத்தும் போது டிஎம்கே அரசியல் புரிதல் இல்லாத போது அப்படி நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் ஜியோ ஓபன் பண்ணி இப்ப ஜியோல தான் அவங்க கூட பேசுறேன். நல்லா கேக்குது. கரெக்ட் தான். ஆமா, ஏர்டெலுக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தம் வச்சுக்க வேண்டியதான். ஏன் அம்பானிக்கும் ஜியோக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னா ஏர்டெலுக்கும் டிஎம்கேக்கு சம்பந்தம் இருக்காது என்ன? அப்படிதான் சம்பந்தப்படுத்துவோம். நீங்க சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க, நானும் அப்படிதான் பேசுவோம். சம்பந்தம் இல்லாம ப்ரோ. இப்ப ஷவுக்கு சங்கர் வந்து இந்த ஜி ஸ்கொயர் பத்தி சொல்றாரு, அதெல்லாம் உண்மையா ப்ரோ? உண்மையா பொய்யா அதெல்லாம்? சவுக்கு சங்கர் வீடு எல்லாம் பாக்குறது விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்றாரு அவரு? லேண்ட் வாங்கி போட்டாங்கன்னு சொல்றாரு. ஆஹா, ஜி ஸ்கொயர் இப்போ வந்து லேண்ட் வாங்கி அந்த லேண்டே அடமானம் வச்சு அவங்க ஆளுங்களே வச்சு மறுபடியும் பேங்க்ல லோன் வாங்கி அவங்க ஆளுங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி அந்த காசு அப்படியே மணி லாண்டரிங் பண்றாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜி ஸ்கொயர் வந்து நிறைய லேண்ட் வாங்கினது உண்மைதாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஈசிஆர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயுமே ஜி ஸ்கொயர்னு போர்டு வச்சிருப்பாங்க. இந்த லேண்ட் வந்து ஜி ஸ்கொயர் வச்சிருப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வெளிப்படையாவே இருக்கு. அதை நம்ம ஒன்னும் மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க அந்த ஏர்போர்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ உங்களை செட் பண்ணி உங்க பேர்ல லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை போய் லோன் வாங்க சொல்லி உங்க இஎம்ஐயும் ஜி ஸ்கொயரே கட்டுது. அதெல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பிரச்சனை அது கிடையாதுங்க. அம்பானி தான் பிரச்சனை. அம்பானாலும் நாடு இப்படி இருக்கு, அது வேற. அதை விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. அம்பானியாலும் நாடு எப்படி இருக்கு அதான் விக்னேஷ். ஆமா, உங்க டேட்டாவெல்லாம் திட்டி கொடுத்து விக்னேஷ்னு ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, இவ்வளவு பெரிய அறிவாளி அப்படின்னு சைனாக்காரனுக்கு சொல்லி கொடுத்து சைனாக்காரன் நாளைக்கு வந்து உங்களை ஹைஜாக் பண்ணி கடத்திட்டு போயிடுவான். பாத்துக்கோங்க, கேர்ஃபுல்லா இருங்க விக்னேஷ்.
இது பிரச்சனையாங்க, இது பிரச்சனையே கிடையாது. அம்பானி தான் பிரச்சனை நமக்கு. சரி ஓகே விடுங்க, என்ன பண்றது, அவங்க எவ்வளவு நாளைக்கு தான் வேப்ப அடிக்கிறது.